ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இன்றைய தினம் அல் குர்ஆன் பார்வையில் ஆதாரப்பூர்வமான ஹதீசுகள் என்ற தலைப்பில் ஒரு நிகழ்ச்சி இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பை பொறுத்தவரை இதை மிகுந்த கவனத்தோடு உங்கள் சிந்தனையை கூர்மைப்படுத்திக் கொண்டு கேட்க வேண்டிய தலைப்பு. ஏனென்று சொன்னால் இந்த தலைப்பை உணர்ச்சிமிக்க உரையாக உங்களுக்கு தர முடியாது. இந்த தலைப்பை ஒரு கல்லூரியிலே நடத்துகின்ற பாடத்தை போல் நடத்தினால்தான் இந்த தலைப்பை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். எனவே கவனமாக நீங்கள் கேட்க வேண்டிய, அறிந்திருக்க வேண்டிய ஒரு தலைப்பு. தௌஹீத் சகோதரர்கள் மாத்திரமின்றி தௌஹீத் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாமல் வெளியே இருப்பவர்களும் கூட இந்த செய்தியை அறிந்தாக வேண்டும். ஏனென்று சொன்னால் ஆதாரப்பூர்வமான ஹதீசுகளை விடுத்து பலவீனமான, பொய்யான, இட்டுக்கட்டப்பட்ட, நிராகரிக்கப்படுகின்ற ஹதீசுகளை அறிமுகப்படுத்திய காரணத்தினால் பிற மதத்தவர்களால் இஸ்லாம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற காரணத்தினால் சரியான ஹதீசுகளை மாத்திரம்தான் ஏற்க வேண்டும் என்ற முடிவுக்கு ஏகத்துவ கொள்கைக்கு வெளியே இருப்பவர்களும் கூட வந்தாக வேண்டிய நேரம் இது. அதனால்தான் அல் குர்ஆன் பார்வையில் ஆதாரப்பூர்வமான ஹதீசுகள் என்ற தலைப்பை இங்கே தேர்வு செய்திருக்கிறோம். முதலில் குர்ஆனை பொறுத்தவரை அதிலே ஆதாரப்பூர்வமான வசனம், பலவீனமான வசனம், இட்டுக்கட்டப்பட்ட வசனம் என்றெல்லாம் பாகுபடுத்த முடியாது. அல் குர்ஆனை பொறுத்தவரை அதில் உள்ள ஒவ்வொரு வசனமும், ஒவ்வொரு வார்த்தையும் முழுக்க முழுக்க அல்லாஹ்வினால் அருளப்பட்டது. அதிலே எந்த ஒரு வார்த்தையுடைய நம்பகத்தன்மையும் இன்னொரு வார்த்தையுடைய நம்பகத்தன்மையை விட குறைந்தது இல்லை. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்பது எப்படி அல்லாஹ்வுடைய வார்த்தை என்பதை 100% நம்புகிறோமோ, இன்னல் ஜின்னத்தி வன்னாஸ் என்ற அந்த வாசகமும் கூட 100% அல்லாஹ்வுடைய பக்கத்தான். ஏனென்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே திருமறை குர்ஆன் ஒவ்வொரு வசனமாக, ஒரு சில வசனங்களாக, ஒரு சில அத்தியாயங்களாக அருளப்பட்டவுடன் நபி தோழர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து இதை பதிவு செய்து கொள்ளுங்கள், இந்த வசனத்திற்கு முன்னால் இதை பதிவு செய்து கொள்ளுங்கள், இந்த வசனத்திற்கு பின்னால் இதை பதிவு செய்து கொள்ளுங்கள், இந்த அத்தியாயத்திலே இதை பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று உடனுக்குடனே பதிவு செய்யக்கூடிய ஏற்பாட்டை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதத் தெரிந்த சஹாபாக்கள் மூலமாக அவர்கள் பதிந்து வைத்துக் கொண்டார்கள். பதிந்து வைத்தது மாத்திரமின்றி திருமறை குர்ஆனை மனனம் செய்வதற்கும் ஆர்வமூட்டி தொழுகையிலும் திருமறை குர்ஆனை ஓத வேண்டும் என்ற ஒரு சட்டத்தையும் வகுத்து தந்து அதற்காகவாவது இந்த சமுதாயம் திருக்குர்ஆனை மனப்பாடம் செய்ய வேண்டும் என்று ஒரு ஏற்பாடும் செய்து பல்லாயிரக்கணக்கான நபித்தோழர்களுடைய உள்ளங்களிலும் கூட திருக்குர்ஆனை பதிவு செய்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே இதுதான் குர்ஆன் என்பதை பல ஆயிரக்கணக்கான சஹாபாக்களுடைய உள்ளங்களிலே பதிய வைப்பதன் மூலமாகவும் அவர்கள் நிரூபணம் செய்தார்கள். எழுதத் தெரிந்தவர்கள் மூலமாக எழுத வைத்து அதன் மூலமாகவும் இந்த குர்ஆனை ஒரு பாதுகாக்கப்பட்ட நிலைமையை ஏற்படுத்தினார்கள். இன்னும் சொல்ல போனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹீயை எழுதுவதற்காக அழைக்கப்படுகின்ற சஹாபாக்களிடத்திலே லா தக்துபு அன்னி கைரல் குர்ஆன், குர்ஆனை தவிர நீங்கள் எதையும் என்னிடமிருந்து எழுதக்கூடாது என்று கட்டளையிட்டார்கள். குர்ஆனை தவிர நானாக ஏதாவது ஒரு உபதேசம் செய்தால், ஒரு கட்டளையிட்டால், ஒரு விளக்கம் தந்தால் அதை நீங்கள் குர்ஆனோடு சேர்த்து எழுதிவிடக் கூடாது என்று கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
தங்களுடைய தோழர்களுக்கு, எழுத தெரிந்த தோழர்களுக்கு, வஹீயை எழுதக்கூடிய தோழர்களுக்கு உத்தரவிட்டிருந்தார்கள். குர்ஆனுடன் வேறு எதுவும் கலந்துவிடக் கூடாது என்பதிலே அவ்வளவு கண்ணும் கருத்துமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயல்பட்ட காரணத்தினால் திருமறை குர்ஆனை பொறுத்தவரை அதுல இன்னென்ன சூறாக்கள் சஹீஹான சூறாக்கள், இன்னென்ன சூறாக்கள் பலவீனமான சூறாக்கள், இன்னென்ன சூறாக்கள் இட்டுக்கட்டப்பட்ட சூறாக்கள் என்று சொல்ல முடியாது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அது அல்லாஹ்வுடைய வேதம் தான். எந்த குர்ஆனை நம்ம கையில் வைத்திருக்கிறோமோ இந்த முறையில் தான் அல்லாஹ்வால் அது அருளப்பட்டது. இந்த முறையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயே தொகுக்கப்பட்டது, திரட்டப்பட்டது, உள்ளங்களிலே பதிவு செய்யப்பட்டது என்று உறுதியாக நாம் நம்புகிறோம். அதனால்தான் திருக்குர்ஆனிலே எந்த சர்ச்சையும் யாருக்கும் இல்லை. திருக்குர்ஆனிலே இது சரியான, அவர்களுக்கு வேண்டிய வசனத்தை சொல்கிறார்கள், வேண்டாத வசனத்தை லைஃப் என்று சொல்கிறார்கள் என்று அவர்கள் கூட விமர்சிக்க மாட்டார்கள். ஆனால் ஹதீஸ்களை பொறுத்தவரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனுடைய விளக்கமாக மக்களுக்கு சொன்னவை, அவர்கள் நடந்து காட்டியவை, அவர்கள் பிறர் செய்யும் பொழுது பார்த்து அங்கீகரித்தவை, இது போன்ற அவர்களுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட செய்திகளை பொறுத்தவரை அது ஒரு பதிவு செய்யப்பட்ட புத்தகமாக இருக்கவில்லை. அதற்கான ஏற்பாடுகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் செய்யவில்லை. இதெல்லாம் என்னுடைய ஹதீஸ்கள், இதையெல்லாம் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இதையெல்லாம் பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களுக்கு சொல்லவில்லை. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதையெல்லாம் அந்த தோழர்கள் ஏட்டிலே எழுதி பதிவு செய்து கொள்ளுகின்ற ஒரு மரபை கடைபிடிக்கவில்லை. வஹீ எழுதுவதோடு தொடர்பு இல்லாத ஒன்றிரண்டு சஹாபாக்கள் வேண்டுமானால் சொந்த ஆர்வத்தின் பேரிலே ஹதீஸ்களை எழுதி வைத்துக் கொண்டார்களே தவிர பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்திலிருந்து கேட்டதை, என்னிடத்திலிருந்து பார்த்ததை எல்லாம் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எந்த உத்தரவும் போடவில்லை. ஏன் போடவில்லை என்று சொன்னால் இதுவும் குர்ஆனும் கலந்துவிடக் கூடாது என்ற ஜாக்கிரதை உணர்வுதான் காரணம், வேறு காரணம் இல்லை. ஹதீஸ்கள் மக்களுக்கு சென்றடைய கூடாது என்பதற்காக இப்படி செய்யவில்லை. ஹதீஸையும் எழுதி வைத்து குர்ஆனையும் எழுதி வைத்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கமாக சொன்னது எது, அல்லாஹ்வே அவர்களுக்கு இட்ட கட்டளை எது என்பது தெரியாமல் ஹதீஸும் குர்ஆனும் இரண்டரை கலந்து போய்விடும். அப்படி போகக்கூடாது என்பதற்காகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு ஏற்பாடு இன்னும் செய்யல, தடையும் செய்யல. அதுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எழுதப்படல, பிந்தியா எழுதுன்னு கேட்கக்கூடாது. ஏன்னு கேட்டா தேவைப்பட்டு கேட்டவர்களுக்கு எழுதியும் கொடுத்திருக்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மக்காவுல கடைசி ஹஜ்ஜின் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்கா நகரத்தினுடைய புனிதத்தை பற்றி ஒரு அழகான உரை நிகழ்த்துகிறார்கள். அந்த ஊருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, அங்குள்ள புற்பூண்டுகளை கிள்ளக்கூடாது, அங்குள்ள மிருகங்களை வேட்டையாடக்கூடாது, இது மாதிரியான போதனைகளை செய்யறாங்க. அப்ப அபூசா என்று ஒருவர் இருந்து அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க சொன்னீங்கல்ல இதை கொஞ்சம் எழுதிட்டாங்க எனக்கு அப்படின்னு கேட்கிறாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உக்துபூலி அபீஷா, இந்த அபீஷா என்பவருக்கு நீங்க எழுதி கொடுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த போதனையவே ஒருத்தர் எழுதி கேட்டார், எழுதி கொடுங்கள் என்று சொன்னார்கள். இது புகாரில் இடம்பெற்றிருக்கிறது. எழுதி கொடுக்கிறவங்க தடை ஒண்ணும் கிடையாது. ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் காலத்தில் எழுதல, பிறகு எழுதணும் நாங்க ஏற்றுக்கொள்வோமா என்றெல்லாம் கூட விருந்தாவாதம் பேசுவார்கள். எழுதுவதற்கு தடை ஒண்ணும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா அனுமதி இருக்குது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வலியுறுத்தி அப்படி ஒரு ஏற்பாட்டை செய்யல. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் வகி வந்தால் உடனே கூப்பிடுவார்கள், எழுதிக் கொள்ளுங்கள் அப்படின்னு அவர்களே முன்னின்று செய்த ஏற்பாட்டை ஹதீஸ்கள் விஷயத்துல செய்யல. அதே மாதிரி அப்துல்லாஹ் பின் அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் கேட்ட ஹதீஸ்களை எல்லாம் எழுதி வைத்துக் கொள்வார். கேட்ட ஹதீஸ்களை எல்லாம் அவர் எழுதி வைத்துக் கொள்வது அவருடைய வழக்கமா இருந்துச்சு. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும், தடுக்கலாம். அப்ப எழுதி வைத்துக் கொள்வதை தடுக்காவிட்டால் கூட அவர்களுடைய மேற்பார்வையிலேயே எழுதி வைக்க வேண்டும் என்ற ஏற்பாட்டை செய்யல. இப்படி செய்யல என்ற காரணத்தால ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் செவி வழியாகத்தான் அடுத்தடுத்த தலைமுறைக்கு வருது. இது ஒரு உரை என்று நினைச்சு கேட்க கூடாது. உரையில கொஞ்சம் கூட குறைய வார்த்தைகளை போட்டு உணர்ச்சியை தூண்டுற மாதிரி இருக்கு. இப்படி திருமணிகள் தான் என்ன சொன்னாங்க, தொடர்பு கிடைக்காது. கவனமா கிளாஸ்ல இருக்கிற மாதிரியான ஒரு கவனத்தோட கேட்கணும். இது அவசியம் தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயம். இது ஒரு ஏறக்குறைய இஸ்லாமிய ஹதீஸுடைய வரலாறே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால ரொம்ப கவனமா உன்னிப்பா கேட்கணும்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு இந்த ஹதீசுகள் நூல் ரூபமா இருக்கல. ஒவ்வொரு சஹாபியும் அவர் கேட்ட ஹதீஸ அடுத்த ஆளுக்கு வாயினால சொல்லுவார். அவர் கேட்ட செய்திய அடுத்த ஆளுக்கு வாயினால சொல்லுவார். அவர் கேட்ட செய்திய அடுத்தவருக்கு வாயினால சொல்லுவார். இப்படித்தான் ஒரு 2-3 தலைமுறைகள் வரைக்கும் செவிவழியாக மட்டும்தான் ஹதீசுகள் இருந்தன. நல்ல விளைக்கணும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ் சொன்னா அவர் கேட்டதெல்லாம் ஒரு நோட் புக்ல எழுதி இந்தாங்கப்பா ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு அடுத்த சமுதாயத்தில் கொடுத்துட்டு போயிடல. கொடுத்துட்டு போய் இருந்தால் இந்த சஹீஹ் லைஃபுக்கு வேலையே இருக்காது. கொடுத்துட்டு போகல. அவர் என்ன செய்வார்னு கேட்டா அடுத்த ஆளுக்கு வாயினாலதான் சொல்லுவார். அவர் சொன்னதுல பாதியை மறந்துடுவார் கேட்டவர். நினைவுல வச்சுக்கிற பாதியை அடுத்த ஆளுக்கு அறிவிப்பார். உன்னை கூட்டிடுவாரு, உன்னை குறைச்சிருவார். இந்த மாதிரியான அமைப்புல தான் ஹதீசுகள் செவிவழியாகத்தான் சில காலங்கள் வரை இருந்ததால் விளைக்கணும். எழுத்து மூலமா இல்ல, செவிவழியாகத்தான் இருந்துச்சு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய செய்திகளை செவிவழியாக காதுல கேட்டுத்தான் அறிந்து கொள்ள முடியும். ஏற்ற புரட்டி பார்த்து அறிந்து கொள்ள முடியாது என்ற நேரத்துலதான் அப்ப என்ன ஏற்படும் பாருங்க. இப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸ கேட்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட. அதை அடுத்த வர்ற தலைமுறைக்கு சொல்றாங்க. செவிவழியா தப்பும் வந்து இருக்குது. அவரு இன்னும் அடுத்த ஆளுக்கு போய் சொல்றாரு. அதுவும் செவிவழியா தான் போயிட்டு இருக்குது. இப்படி போய்கிட்டு இருந்தா இவற்றை எந்த மாதிரி கேட்டாங்களோ அதே மாதிரியே போகும்னு உங்களுக்கு கேரண்டி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நான் வேணா ஒரு செய்தியை ஒரு ஆள்கிட்ட காதல சொல்லிடுறேன் ரகசியமா. டெஸ்டுக்கு நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. ரகசியமா காதல சொல்லிட்டு ஒரு 10 பேரு காதல மாறி மாறி ஒருத்தன் பாஸ் பண்ணி விட்டு 10வது ஆள்கிட்ட போய் நீங்க கேளுங்க என்ன சொன்னீங்க. நீங்க சொல்லிவிட்ட செய்தி அவர் சொல்ல மாட்டார். அது கண் வைக்குவாரு ஒருத்தர் மூக்கு வைக்குவாரு. அடுத்து கேட்டவர் கால் வைக்குவாரு. அதுக்கு கேட்டவர் இன்னும் கொஞ்சம் மேக்கப் எல்லாம் பண்ணுவாரு. கடைசியா என்னடான்னு கேட்டா நீங்க சொன்னது ஒண்ணா இருக்கு, நீங்க சொன்னதாக 10வது ஆள்கிட்ட போறது வேறையா இருக்கும். நாம சொன்ன செய்தியவே என்கிட்ட இவர் கேட்டவர் என்ன செய்வாரு, இவருக்கு இவருடைய கற்பனை வளத்துக்கு தகுந்த மாதிரி அதை வளர்த்துக்குவாரு. நான் சாதாரண ஒரு நடையில சொன்னதை கூட ஒரு உணர்ச்சி ஏற்றி சொல்வாரு. இதெல்லாம் பெரிய தப்பு, இதெல்லாம் பயங்கரமான தப்பு என்று சொன்னார்னா அது அது கேட்கறதுக்கு ஒரு வாரியா இருக்கும். இவற்றிலிருந்து கேட்டவர் என்ன செய்வாரு, அருவாலை எடுத்து காட்டி இப்படி சொன்னார்கள் அவர் இந்த பயங்கரத்தை உணர்த்துறதுக்காக வேண்டி. இப்படி எல்லாம் செய்திகள் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு மாறி வரும்பொழுது அது கூட குறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இருந்தாலும் இல்ல, பெரும்பாலும் அப்படி வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கிற காரணத்தினாலதான் அந்த ஹதீசுகளை பொறுத்த வரைக்கும் சஹாபாக்கள்கிட்ட கேட்ட அடுத்த தலைமுறை என்ன செய்யும், அது கொஞ்சம் கூட்டிக்கும். அதுக்கு அடுத்த தலைமுறை என்ன செய்யும், அது கொஞ்சத்தை குறைக்கும். அதுக்கு அடுத்த தலைமுறை என்ன செய்யும், இன்னொன்னு சேர்த்துக்கிறோம். கடைசியில் இப்படி ஹதீசுகள்ல கூட குறையவெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ஒண்ணா இருக்க, அதுக்கு மாற்றமாக 4 தலைமுறைக்கு பின்னாடி செய்திகள் கிடைக்க வேண்டிய நிலைமை. இப்படி இந்த மாதிரியான ஒரு நேரத்துலதான் அறிஞர்கள் என்ன முடிவு பண்றாங்க, ஒரு 3 தலைமுறைக்கு பின்னாடி வந்த அறிஞர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு 3 தலைமுறைக்கு பின்னாடி வந்த அறிஞர்கள் இப்படியே செவி வழியை மாத்திரம் நம்பிக்கொண்டிருந்தால் ஹதீசுகளுடைய நம்பகத்தன்மை அடிபட்டு போயிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதாம விட்டாங்கன்னு சொன்னா குர்ஆனோடு கலக்க கூடாது என்பதற்காகத்தான் எழுதாம விட்டாங்க. மார்க்கத்தில் அதுக்கு தடை இருக்குதுங்கிறதுக்காக எழுதாம விடல. இப்ப நம்ம குர்ஆனோட கலக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா குர்ஆன் இதுதான் என்று பாதுகாக்கப்பட்டு போச்சு. குர்ஆனுடைய எந்த ஒரு வார்த்தையிலையும் எதுவும் சேர்க்க முடியாத அளவுக்கு மக்கள் உள்ளங்கள்ல எல்லாம் குர்ஆன் பதிஞ்சு போச்சு. பல்லாயிரக்கணக்கான பிரதிகளை எடுத்து பல பகுதிகளில் ஒப்படைச்சிருக்கிறோம். அதுல போய் இந்த ஹதீசுகள் கலக்க சான்ஸ் இல்லை. அதனால இப்ப எழுதித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த 3வது தலைமுறையில உள்ளவர்கள் தான் இந்த ஹதீஸ ரிட்டன்ல ஆக்கணும், எழுத்து மூலமா கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன இல்ல, எழுத்து மூலமா கிடையாது. நல்ல விளைக்கணும். அபூ ஹுரைரா ஒரு ஹதீஸ சொன்னார்னு சொன்னா எழுதி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நோட்டை பார்த்து டைரியை பார்த்து இந்த மாதிரி சொன்னாங்கன்னு சொல்ல முடியாது. இன்னொன்னு நீங்க விளைவிக்கிறோமே, எழுத தெரிஞ்சவர்கள் அந்த சமுதாயத்தில் இல்லை. விரல் விட்டு எண்ணக்கூடிய 10-12 பேர் தான் எழுத தெரியும். அந்த சமுதாயத்துக்கு பேரே உம்மி சமுதாயம் அல்லாஹ் சொல்றான். ஹுவல்லதி பாஸபில் உம்மீன ரசூலா, உம்மி சமுதாயத்திற்கு ஒரு ரசூலை அல்லாஹ் அனுப்பினான் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சொல்றான். உம்மின்னா என்ன? என்றால் அம்மா என்ற அர்த்தம் அரபில.
உம்முண்டு அம்மா தாய். உம்மி என்று சொன்னால் தாயோடு இருப்பவர், தாயோடவே சேர்ந்திருக்கக்கூடிய பருவத்தில் உள்ளவன், சிறு குழந்தைன்னு அர்த்தம். சிறு குழந்தைகளுக்கு என்ன செய்யாது, எழுதவோ படிக்கவோ தெரியாது. பேசும் சின்ன குழந்தைங்க, எழுத தெரியாது படிக்க தெரியாது. இந்த மாதிரி தாயோடு வளரக்கூடிய ஒரு 3 வயசு குழந்தையுடைய ஸ்டேஜ்ல இருக்கிற காரணத்தினாலதான் அந்த சமுதாயத்துக்கு பேர உண்மைன்னு கூட சொல்றாங்க. அப்ப உண்மை சமுதாயத்துல போய் எழுதி வைக்கிறவங்க எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. அதனால அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட செய்திய மனசுல வச்சுக்கிட்டு அதை வாயினாலதான் அவருக்கு சொல்ல தெரியுமே தவிர அதை வந்து கையில இருந்து ரெக்கார்டு எழுதி இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு அவருக்கு எழுத தெரியாது. இன்னும் எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சஹாபாக்களுக்கு எழுதுறதுனா என்னன்னு தெரியாது. அந்த மாதிரியான ஒரு சமுதாயம். இதனால 2-3 தலைமுறைகளாக செவிவழியாக இருந்து வந்த இந்த செய்திகளை எல்லாம் 3வது தலைமுறையில் உள்ளவர்கள் தான் சிந்திக்கிறாங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முதல்ல சிந்திக்கிறாங்க. சிந்திச்சு முஅத்தா என்ற ஒரு ஹதீஸ் நூலை அவங்க எழுதுறாங்க. எழுத்தாக்கிரணும். இந்த துறைக்கு வித்திட்டவர்னு சொன்னா மாலிக் இமாமை தான் சொல்லலாம். சஹீஃபான்னு சொல்லி 2-3 பேர் ஏடு எழுதி வச்சிருந்தாங்க. சின்னது ஒரு 10 பக்கம் 5 பக்கத்துல அப்படி எழுதியிருந்தாங்க. ஒரு நிறைய தலைப்புகளின் கீழே ஹதீசுகளை தொகுத்து கேட்டு எழுதுனதுல ஒரு முக்கியமான முதலிடம் யாருக்குன்னு சொன்னா இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்கிறாங்களா இல்லையா, அவங்க முஅத்தா என்ற பெயர்ல ஒரு ஹதீஸ் நூலை எழுதுறாங்க. எழுதும் போது அவர் எப்படி எழுதணும், முறைப்படி எப்படி எழுதுறாரு, ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு அவர் எழுத மாட்டார். ஏன் எழுத மாட்டார்னு கேட்டா அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்தவர் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாலிக் இமாம் பார்த்தவர் கிடையாது. அப்பனா அவர் எப்படி அந்த ஹதீஸ் எழுதுவாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு கேட்டாங்களோ அவர் வேற சொல்லுவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூ ஹுரைரா சொன்னார். அபூ ஹுரைராவையாச்சும் மாலிக் இமாம் பார்த்திருக்காங்களா? இல்ல. அப்ப என்ன செய்வாரு? அபூ ஹுரைரா சொன்னதாக இந்த மாதிரி சயீத் இப்னு ஜுபைர் சொன்னார் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த சயீத் இப்னு ஜுபைரை பார்த்து தாபீன்கிற சிலரை பார்த்திருக்கிறார். அப்ப குறைஞ்சபட்சம் 2 அதிகபட்சம் 3 அறிவிப்பாளர்களை இடையில குறிப்பிட்டு தான் அவர் ஹதீசுகளை தொகுத்தார் மாலிக் இமாம். நல்லா விளைக்கிறேன். எழுத்து வடிவத்தில் ஹதீஸை ஏன் கொண்டு வர்றாங்கன்னு கேட்டா அதுக்கு தடை இல்லைங்கிறது முதலாவது காரணம். ஹதீசுகள்ல ஒரு தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு கூடுதல் குறைவு ஏற்பட்டு விடக்கூடும் என்ற அச்சம் இன்னொரு காரணம். இந்த காரணங்களுக்காகத்தான் ஹதீசுகள் எல்லாம் எழுதி வைக்கணுங்கிற சிந்தனை சில அறிஞர்களுக்கு தோன்றி அதுக்கு முன்னோடியா திகழ்ந்தது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதி வச்சாங்க. அவங்களை தொடர்ந்து அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முஸ்னத் அஹ்மதை எழுதினார்கள். அவர்களுடைய மாணவராக திகழ்ந்த புகாரி இமாம் அவர்கள் சஹீஹுல் புகாரி எழுதினார்கள். அவருடைய மாணவராக திகழ்ந்த இமாம் முஸ்லிம் அவர்கள் அந்த சஹீஹ் முஸ்லிமை எழுதினார்கள். இன்னும் பல நூல்களை எழுதினார்கள். இது போன்று அதே காலகட்டத்திலே வாழ்ந்த திருமதி அபூ தாவூத், நஸஈ இவர்கள் எல்லாம் இந்த அந்தந்த ஹதீஸ்களை எல்லாம் தொகுத்து எழுத ஆரம்பித்தாங்க. இவர்கள் எல்லாம் ஒரு ஹதீஸ் கிடைக்கிறதா இருந்தா 2 பேர் 3 பேர் பத்தாது, ஒரு 4-5 பேர் வழியாகத்தான் இந்த ஹதீஸ் அவங்களுக்கு கிடைக்கும். புகாரி இமாமுக்கு ஒரு ஹதீஸ் கிடைக்கணும்னு சொன்னா புகாரி இமாம் வந்து அஹ்மது இமாமுடைய மாணவர், அஹ்மது இமாம் மாலிக் இமாமுக்கு 2 ஜெனரேஷனுக்கு தாண்டி உள்ளவர். அப்ப இடையில புகாரி இமாமு ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்றதா இருந்தா புகாரிக்கு அப்துல் காதர் சொல்லியிருப்பார், அப்துல் காதருக்கு இப்ராஹிம் சொல்லியிருப்பார், இப்ராஹிமுக்கு மூசா சொல்லியிருப்பார், மூசாவுக்கு முஸ்தபா சொல்லியிருப்பார், முஸ்தபாவுக்கு அபூ ஹுரைரா சொல்லியிருப்பார். அப்ப புகாரி இமாம் ஹதீஸ் எப்படி பதிவு பண்றாங்க தெரியுமா? எனக்கு மூசா சொன்னார், அந்த மூசாவுக்கு அப்துல் காதர் சொன்னார், அப்துல் காதருக்கு இப்ராஹிம் சொன்னார், இப்ராஹிமுக்கு முஸ்தபா சொன்னார், முஸ்தபாவுக்கு அபூ ஹுரைரா சொன்னார், அபூ ஹுரைரா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட நேரடியாக கேட்டார். ஒவ்வொரு ஹதீஸ்லயும் இப்படி இருக்கும். புகாரியில முஸ்லிம்ல இருக்கு. நம்ம ஹதீஸ் மொழிபெயர்ப்புல அதை போடுறது இல்ல. நம்ம கூட புகாரின்னு ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்காங்க 1008 ஹதீஸ். அதுல தமிழ் மொழிபெயர்ப்புல வந்து அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் செய்தியை மட்டும் கொடுத்திருக்கு. அரபில பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர் வரும் ஒவ்வொரு ஹதீஸ்லையும். ஒரு ஹதீஸுக்கு உள்ள அதே ஆளுதான் அடுத்த ஹதீஸுக்கு இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுங்க. ஒரு ஹதீஸ் ஒரு அபூ ஹுரைரா வழியா கிடைக்கும், இன்னொரு ஹதீஸ் இப்னு உமர் வழியா கிடைக்கும், இன்னொரு ஹதீஸ் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வழியா கிடைக்கும். இப்படி யார் யார் வழியாகவெல்லாம் ஹதீஸுகள் கிடைக்கிறதோ அவர்கள் வழியாக அவங்க பேரையெல்லாம் பயன்படுத்தி அந்த வழிமுறைகளை என்ன செஞ்சாங்க, புகாரி இமாம், முஸ்லிம் இமாமும் மற்ற ஹதீஸ் துறையில் உள்ள இமாம்கள் எல்லாம் பதிவு பண்ணி வச்சுக்கிட்டாங்க. நல்லா விளங்கிக்கிறேன்.
இந்த எழுத்துங்கிறது எப்ப வருதுன்னு கேட்டா சஹாபாக்கள் காலத்தில் வரல, தாபியின்கள் காலத்தில் வரல, தபு தாபியின்கள் காலத்துல வருது. யார் காலத்துல வருது? தாபியின்களுக்கு அடுத்த காலத்தில் வாழ்ந்த மாலிக் இமாமுடைய காலத்துலதான் ஹதீசுகள் எழுத்து வடிவத்தில் வருது. எழுத்து வடிவத்தில் இந்த ஹதீசுகள் வந்த பிறகுதான் அறிவிப்பாளர்களோடு அந்த ஹதீஸ் வருது. இப்ப என்ன செய்யறாங்க தெரியுமா? புகாரி இமாமுடைய காலத்துக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கும் இடையில ஒரு 5 தலைமுறை போயிருக்கு. 5 தலைமுறை போயிருக்கும் பொழுது இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கிறது எப்படி கன்ஃபார்ம் பண்றது? நேரடியா கேட்டா கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத சொன்னாங்க எப்படி கன்ஃபார்ம் பண்றதுன்னு பிரச்சனை வரும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைராட்ட சொன்னாங்களா? சரி, உடனே என்ன செய்வார் தெரியுமா புகாரி? அபூ ஹுரைரான்னு ஒருத்தர் வாழ்ந்தாரா? நல்லா கவனிக்கணும். ஒரு செய்தி புகாரி இமாமு கிடைக்குதுன்னு சொன்னா என்ன செய்வார்னு கேளுங்க. புகாரி இமாமு உதாரணமா எடுத்துக்கோங்க. எனக்கு ஷம்சுல்லுஹா சொன்னார். முதல் விஷயம், எனக்கு ஷம்சுல்லுஹா சொன்னார். ஷம்சுல்லுஹாவுக்கு அந்த குலாம் ரசூல் அவர்கள் சொன்னார்கள். அவருக்கு நிஜாமுதீன் சொன்னாரு, அவருக்கு ஹாராமைதீன் சொன்னாருங்கும் பொழுது இப்ப என்ன செய்வாரு புகாரி தெரியுமா? இந்த ஷம்சுல்லுஹாங்கிறவர் குலாம் ரசூல்கிட்ட கேட்டேங்கிறாரு. ஷம்சுல்லுஹாவும் குலாம் ரசூலும் ஒரு காலத்தில் உள்ளவங்க தானா? இவர் அவர்கிட்ட கேட்டிருக்க முடியுமா? இப்படி ஆராயிறாங்க. நல்லா கவனிக்கிற. சும்மா கேட்டதையெல்லாம் பதிவு பண்ணிடல. ஹதீஸ் கிதாபுகளை தொகுக்கும் பொழுது கேட்டதையெல்லாம் பதிவு பண்ணிடல. என்ன செஞ்சாங்க? எனக்கு இன்னார் சொன்னார்னு சொன்னா அவர் எனக்கு சொல்றாரு. அவர் யார்கிட்ட கேட்கிறாரு? அவர் ஒரு ஆள்கிட்ட கேட்டிருப்பாரு. அந்த ஆளுடைய வரலாறை எடுத்து அவர் எத்தனை ஆண்டு பிறந்தார், எந்த ஆண்டு இறந்தார், எந்த ஊர்ல வசித்தார் என்ற புள்ளி விவரத்தெல்லாம் எடுத்து இவருடைய வரலாறை எடுத்து இவங்க 2 பேரும் சந்திச்சிருக்க வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு பாக்குறாங்க. சந்திக்க வாய்ப்பு இல்லைன்னு வைங்க, அப்ப இந்த செய்தியில என்னமோ ராங் இருக்கு. அப்துல் காதர் சொல்றாரு எனக்கு முஸ்தபா சொன்னாருங்கிறாரு. அப்துல் காதருடைய காலமும் முஸ்தபா காலத்துக்கும் சம்பந்தமே இல்ல. எப்படி அவர் இவற்றை சொல்லியிருப்பாரு? இவர் அவற்றிலிருந்து கேட்டிருக்க முடியாது, அவர் இவற்றை சொல்லியிருக்க முடியாது. அப்படின்னு இருக்குமே. ஆனால் அந்த ஹதீசுகளை என்ன செஞ்சாங்க? இது சரியான ஹதீஸ் இல்ல அப்படின்னு தள்ளிடுவாங்க. அப்ப ஒவ்வொரு அறிவிப்பாளரும் அவருக்கு முந்தைய அறிவிப்பாளர்களுடைய வரலாறுகளை எல்லாம் கலந்து ஆராய்ச்சி பண்ணி எடுத்து அது 2 பேருக்கு தொடர்பு இருந்தால்தான் அதை ஹதீஸ்னு ஒத்துக்கிடுவாங்க. ஒண்ணு. அல்லது என்ன செய்வாங்க தெரியுமா? இந்த சொல்லக்கூடிய செய்தி அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் 5 பேர் வர்றாங்கன்னு சொன்னா 5 பேருமே நல்ல நினைவாற்றல் உள்ளவர்களா, ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொல்லக்கூடியவர்களா, அது ஆராய்வாங்க. வெறுமனே வரலாற்று மட்டும் ஆராய மாட்டாங்க. ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொல்லக்கூடியவரா, சொன்னதை கரெக்டா அப்படியே சொல்லுவாரா, அல்லது நம்ம ஒண்ணு சொல்ல அவர் முன்னையும் முன்னை விட்டுட்டு வேற இப்ப லாயிலாக இல்லல்லான்னு நான் சொல்ல, லாயிலாகனா கடவுள் இல்லைன்னு அர்த்தம், இல்லல்லான்னு அல்லாஹ்வை தவிர கடவுள் இல்லை நான் சொல்ல, இவர் போயிட்டு லாயிலாக மட்டும் சொன்னா என்ன ஆகும்? அர்த்தமே வேற மாதிரி போயிடும். இல்லல்லா விட்டுட்டு சொன்னார்னு சொன்னா. அப்ப இந்த மாதிரி அனர்த்தமான வார்த்தைகளை எல்லாம் அனர்த்தமான அர்த்தம் தரக்கூடிய விதத்துல வார்த்தைகளை விட்டுவிடக்கூடியவரா, கரெக்டா கேட்டதை கரெக்டா சொல்லக்கூடியவரா அப்படின்னு சொல்லி அவருடைய வரலாறுகளை ஆராயிறாங்க. இது அதோட மட்டும் இல்ல, நினைவாற்றல் நல்லா இருந்தா மட்டும் போதுமா? யோக்கியமானவனா இருக்கணுமே. நினைவாற்றல் நல்லா உள்ளவனால ரொம்ப ஏமாத்துறான். நினைவாற்றல் நல்லா இருக்கலாம், இறையற்ற இருக்கணும், நம்ம பொய் சொல்லக்கூடாதுங்கிற தீர்மானம் இருக்கணும். நல்ல நினைவாற்றலும் திறமை உள்ளவனா முட்டாளை விட ஜாஸ்தி ஏமாத்துறான். ரொம்ப பிராட் பண்றவன் யாருன்னு கேட்டா அறிவாளி தான் பிராட் ரொம்ப பண்ணுவான். ஏன்னா பிராட் பண்றதுக்கு புத்திசாலித்தனம் வேணும். முட்டாளுக்கு பிராட் பண்ண தெரியாது, மாட்டிக்கிறான். அறிவாளி பிராட் பண்ணா மாட்டிக்கிற மாட்டான். அதனால அறிவாளியா இருக்கிறான், நினைவாற்றல் உள்ளவனா இருக்கான்னு கூட ஏற்றுக்கிறது இல்ல. இந்த நினைவாற்றல் உள்ள ஒரு மனிதன் ஒழுக்கமான ஆள் தானா? பொய் சொல்லுவாரா? யாரையாவது மோசடி செய்திருப்பாரா? பித்தலாட்டம் பண்ணக்கூடியவரா? ஒரு கெட்ட நோக்கத்தில் செயல்படக்கூடியவரா? சொந்த லாபத்திற்காக வேண்டி மார்க்கத்தை பயன்படுத்தக்கூடியவரா என்றெல்லாம் அலசி ஆராய்ஞ்சி அவருடைய கேரக்டர் சுத்தமானது தெரிஞ்சாதான் அந்த ஹதீஸை ஏற்றுக்கிறாங்க. நல்லா விளைவிக்கணும். ஹதீஸ் துறையில ஒரு ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஹதீஸ் புகாரி இமாமுக்கு கிடைக்குது. 5 பேர் இடையில வர்றாங்கன்னா 5ல ஒரு ஆள்கிட்ட வீக்குன்னா தூக்கி போட்டுருவாங்க. 5 பேர்கிட்ட வீக்கு இருக்க வேண்டியது இல்ல. ஒரு ஆள்கிட்ட பலவீனம் இருந்தால் கூட இந்த செய்தியில நம்பகத்தன்மை இல்லை, இந்த செய்தி சரியான செய்தி என்று ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி நிராகரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நல்லா வழங்குதா?
அப்ப இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில தான் ஹதீஸ்களை தரம் பிரிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி தரம் பிரிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒரு அவசியத்தை நீங்க விளைவிக்கணும். இப்படி தரம் பிரிக்கிறதுக்கு என்ன ஆதாரம்? அதான் நம்ம தலைப்பு. பார்வையில் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்கள் இதுதான் வரப்போறோம். முதல்ல இது விளைவிக்கிறோமே, இப்படித்தான் தரம் பிரிச்சாங்க. இதுக்கு என்ன காரணம் தரம் பிரிக்கிறதுன்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயரை பயன்படுத்தி இந்த 3வது 4வது தலைமுறைகளை எல்லாம் பொய்யான ஹதீசுகளை இட்டுக்கட்ட ஆரம்பிச்சாங்க. பல பேர் பல நோக்கத்துக்காக வேண்டி, ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு நோக்கம் இருந்துச்சு. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே முஸ்லிம்களை போல தங்களை இனங்காட்டிக் கொண்டு நடித்துக் கொண்டிருந்த முனாஃபிக்குகள் இருந்தார்கள், நயவஞ்சகர்கள். அந்த மாதிரியான கூட்டத்துடைய சந்ததி இருப்பான், அவனால் உருவாக்கப்பட்டவன் இருப்பான். அந்த சமுதாயத்தில் அவன் என்ன செய்வான்? இந்த இஸ்லாத்துக்கு ஒரு தவறான வடிவம் கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்ல நம்ப முடியாத ஒண்ணு விடுவான். விட்டவன் என்ன ஆகும்? இது இந்த உலகிற்கார இருந்தாலும் அப்படின்னு சொல்லி நினைச்சா இஸ்லாத்தினுடைய இமேஜ் குறையும். இஸ்லாத்தினுடைய அந்த இமேஜ், இஸ்லாத்தினுடைய பரிசுத்த தன்மை, இஸ்லாத்தினுடைய கண்ணியம் குறைய வேண்டும் என்பதற்காக வேண்டி திட்டமிட்டு சில சக்திகள் என்ன செஞ்சாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயரை பயன்படுத்தி பொய்யான ஹதீஸ் விளைவிக்கிற இன்னொரு விஷயத்தை நான் இதற்கு நினைவுபடுத்துறேன். பலவீனமான ஹதீஸ்னா நீங்க ரசூலுல்லாஹ் சொன்னதுல பலவீனம் நினைச்சிடக்கூடாது. பலவீனம் எங்க வருது தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா இல்லையான்ற சந்தேகத்தினால பலவீனம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் உறுதியா தெரிஞ்சா அதுல ஒண்ணு கூட பலவீனம் இல்லை. எப்படி குர்ஆன்ல பலவீனம் இல்லையோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொன்னார்கள் என்று 100% தெரிஞ்சால் அந்த செய்தியில என்ன இல்லை? ஒரு ஹதீஸும் பலவீனமானது இல்லை. சஹாபாக்களுக்கு ஒரு ஹதீஸும் பலவீனமானது இல்லை. சஹாபாக்கள் மத்தியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹாபாக்கள் நேர கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் தான் இதை சொல்றாங்கன்றது உங்களுக்கு நல்லா தெரியுது, கன்ஃபார்மா தெரியுது. அதுல எதுவும் பலவீனம் கிடையாது. பலவீனம் எங்க வருது தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லி இருப்பார்களா மாட்டார்களா அந்த டவுட்னாலதான் பலவீனம். சொன்னார்கள் உறுதியான அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்லுக்கு பலவீனம் கிடையாது, அதுவும் பலமான சொல்லுதான். அப்ப அந்த அடிப்படையில தான் இந்த அறிவிப்பாளர்களை அலசுறதுக்கு என்ன காரணம் சொன்னா, அப்ப இவங்க இட்டு கட்ட ஆரம்பிச்சாங்க. யாரெல்லாம் இட்டு கட்டினா? இஸ்லாத்தை களங்கப்படுத்த நினைக்கிறவன், இஸ்லாத்தை ஒரு முட்டாள்தனமான மார்க்கம் காட்டுவதற்கு சதி திட்டம் போட்டவன்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயரை பயன்படுத்தி இதெல்லாம் கால ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் சொல்லி ஹதீஸ்களை இட்டு காட்டலாம். இதுக்கு ஒரு சாம்பிளா கூட நான் ஒரு ஹதீஸ் உங்களுக்கு சொல்லி காட்டலாம். ஒரு சாம்பிளான ஒரு ஹதீஸ். என்ன ஹதீஸ்? அல்லாஹ் கேட்டால சிரிப்பீங்க, இந்த இது சொன்னாலும் லூசா இருக்குன்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இன்றைக்கு இருக்கிற மௌலவிமார்கள் என்ன சொல்றாங்க? பலவீனமான ஹதீஸை எடுத்துக்கிட்டா என்ன, அது என்ன ஹதீஸ்னா எல்லாத்தையும் ஏற்றுக்க வேண்டியதானே அப்படின்னு இன்னைக்கு மௌலவிமார்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நான் கேட்கிறேன், உங்க அளவுகோல் படி ஏற்றுக்கணும்னு சொன்னா நான் சில உதாரணத்துக்கு சுட்டி காட்டுற சில ஹதீசுகள் அதை உங்க நெஞ்சில கை வச்சு ஏற்றுக்க முடியுமான்னு பாருங்க. ஒரு ஹதீஸ் என்ன? அல்லாஹ் முதல்ல குதிரையை படைச்சான். இது ஒரு ஹதீஸ்ங்க. ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்றான். அல்லாஹ் முதல்ல குதிரையை படைத்தான், குதிரையை ஓட விட்டான், குதிரைக்கு வேர்வை வழிந்தது, அந்த வியர்வை எடுத்து அதிலிருந்து தன்னை படைத்துக் கொண்டான். அல்லாஹ் முதல் குதிரையை படைக்கிறான், குதிரையை ஓட விடுறான். அல்லாஹ் முதல் இருக்கிறான், இருந்துதான் குதிரையை படைக்கிறான். குதிரையை படைச்சு குதிரையை ஓட விடுறான். ஓடினவுனா குதிரைக்கு வேறு வேக்காது. ஆனா குதிரைக்கு தனித்தன்மைய, குதிரை மட்டும்தான் கலைப்படையாக பிராணி, குதிரைக்கு மட்டும்தான் வேர்க்காத பிராணிங்க. ஒரு ஆதியாத்தி லபுகன்னு சொல்லி அல்லாஹ் குதிரைக்குன்னு ஒரு அத்தியாயம் கிடைச்சிருக்கிறான், அதை படிச்சு பார்த்துக்கிறங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு பிராணி, அந்த பிராணிக்கு வேர்வை வளைஞ்சிச்சா, அந்த வேர்வையிலிருந்து அல்லாஹ் தன்னை படைத்துக் கொண்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏன்பா இட்டுக்கற்ற ஹதீஸா இருந்தாலும் ஏற்றுக்கணும்னு சொல்லக்கூடிய அறிஞர் பெருமக்களே, இதை ஏற்றுக்கிறீங்களா? இதை ஏற்றுக்கிட்டு மேலே சொல்லுவீங்களா? சொன்னா இதை சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டத்துக்கு என்ன நடப்பான்? என்னடா முதல்ல அல்லாஹ் இருந்தாங்கிறீங்க, அப்புறமேல குதிரையை அவங்க படைச்சாங்கிறீங்க, பிறகு குதிரை வேர்வையிலும் தன்னையே படைச்சுக்கிட்டாங்கிறீங்க, என்னடா இதை கூட்டு பண்றீங்கன்னு கேட்க மாட்டானா? இந்த கேள்வி உங்களுக்கா? இஸ்லாத்துக்கு இந்த கேள்வி. இந்த கேள்வி அல்லாஹ்வுடைய தூதருக்கு. அல்லாஹ்வுடைய தூதரை விவரமில்லாத ஆள் மாதிரியும் உணரக்கூடிய ஆள் மாதிரியும் காட்டுவதற்காக வேண்டி சில தீய சக்திகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்ல இட்டுக்கட்டி சொல்லி இருக்கிறா. இட்டுக்கட்டினா என்ன, எடுத்துக்கிட்டா என்ன, பலவீனமானது எடுத்துக்கிட்டா என்ன, எடுத்துக்கிட்டா எவனா இஸ்லாத்துக்கு இருப்பானா? இதை மேலையில போய் சொன்னீங்கன்னா இது ஒரு மார்க்கமாடா வேண்டாம்.
முதல்ல அல்லாஹ் இருந்தாங்க, அப்புறம் பின்னிதான் அல்லாஹ் வந்தாங்க, அல்லாஹ் அவனே அவன் படிச்சுக்கிட்டாங்க. என்னடா சொல்றீங்க? இது ஒரு மார்க்கம், இது ஒரு கொள்கை, யாராவது கேட்க மாட்டானா? அப்ப கேட்டதை எல்லாம் சொல்லிடக்கூடாது. அப்ப இந்த மாதிரியான இட்டு கட்டப்பட்ட ஹதீசுகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பின்னால ஒரு 2-3 தலைமுறை கழிவதற்கு முன்னாடி வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னொன்னு கேளுங்க, இதே மாதிரியா இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னஜ்மி என்ற அத்தியாயத்தை மக்களுக்கு ஓதிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஓதிக்கிட்டு இருக்கும்போது அபரைத்துமுல்லாத்த வல் உஸ்ஸா வ மனாத்த சாலிசத்தல் உக்ரா அலக்குமுல் ஸக்கர் வலஹுல் உன்ஸா தில்க இதல் கிஸ்மத்துல் ஈஸா அப்படின்னு ஒரு வசனம் இருக்குங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? அரபியர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்த அரபியர்கள் இருக்காங்களா இல்லையா, அவங்க லாத்து உஸ்ஸா மனாத்தி என்ற சிலைகளை வணங்கி கொண்டிருந்தார்கள். இதெல்லாம் சிலைக்கு பேர். நம்ம நாட்டுல சிவனு விஷ்ணு பிரம்மா அதுபடி முருகன் விநாயகர் சொல்றாங்க இல்லையா, இந்த மாதிரி அந்த காலத்தில் உள்ள மக்கள் எதை வணங்கினாங்கன்னு கேட்டா லாத்து உஸ்ஸா மனாத்து என்பது பிரபலமான சிலைகள். அதை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, ஏன்னா லாத்து உஸ்ஸா மனாத்துன்னு சொல்றீங்களா, இதெல்லாம் உண்மையில இருந்தாங்களா? இது வெறும் கற்பனை தானப்பா, அப்படி யாரா வாழ்ந்து இருக்கிறாங்களா? ஏன்பா இந்த மாதிரி பொய் சொல்றீங்கிற ஒரு அடிப்படையில இந்த வசனத்தை அல்லாஹ் அருள்றான். ஹதீஸை எப்படி கிளப்பிட்டாங்க தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை ஓதும் பொழுது அவர்களுக்கு உள்ளே சைத்தான் விழுந்து கொண்டு, நல்லா கவனிங்க, இந்த குர்ஆன் வசனத்தை ஓதும் போது அவர்களுக்கு உள்ளே சைத்தான் ஊடுருவி கொண்டு அவங்க நாட்களை சைத்தான் உட்கார்ந்து கொண்டு, யார் நாட்கள முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாட்கள சைத்தான் உட்கார்ந்து கொண்டு அந்த அபரைத்துமுல்லாத்த வல் உஸ்ஸா இது குர்ஆன்ல உள்ளது, மனாத்த சாலிசத்துல் உக்ரா குர்ஆன்ல உள்ளது. இதோட என்ன செஞ்சாங்க? இதை சொல்லி முடிச்சவனே தில்கல் ஹரானியத்துல் உலா வ அன்ன ஷஃபாஅத்துஹுன்ன துர்தஜா அப்படின்ற வார்த்தை அவனை சைத்தான் போட்டு விட்டான். இது குர்ஆன்ல இல்ல, இது குர்ஆன்ல இப்போ இல்ல, அப்போ இல்ல. இவன் என்ன சொல்றான்? ஹதீஸ்ல பேர்ல இட்டு கட்டுறான் பாருங்க. அதாவது இந்த லாத்து உஸ்ஸா மனாத் இருக்கிறாங்களே, இவங்க எல்லாம் உயர்ந்த நீர்ப்பறவைகள் போன்றவர்கள், இவர்களுடைய பரிந்துரைகள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுகிறது சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஓதிவிட்டார்கள். சைத்தான் அவர்கள் உள்ளே நுழைந்து விட்டான், அவர்கள் நாட்களை சைத்தான் வெளிப்பட்டான். குர்ஆனை ஓதும் பொழுதே குர்ஆனுக்கு மாற்றமான கருத்தையும் அவங்க வாயால் சொன்னார்கள் என்று ஒரு கதையை கட்டி இதையும் தஃசீர்ங்கிற பேர்ல நூல்கள்ல எழுதி வச்சான். இதை எழுதி வச்சதுனாலதான் இந்த சல்மான் ருஷ்டிங்கிறவன் சாத்தானிக் வர்சஸ்னு ஒரு புஸ்தகமே போட்டான். சாத்தானிய வசனங்கள் சொன்னான அவன் சொந்தமா சொல்லலங்க, நீங்க பண்ணின இட்டுக்கட்டு, நீங்க இட்டு கட்டினீங்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயில சைத்தான் வந்து விட்டதாக முஸ்லிம்களை நீங்களே ஒப்புக்கொள்கிறீர்கள். உங்களுடைய பெரியார்கள் இந்த மாதிரி புத்தகங்கள்ல எழுதி வச்சிருக்கிறாங்க. குர்ஆனை சொல்லும் பொழுது முகமதுடைய நாவில் சைத்தான் நுழைந்து விட்டான் என்று நீங்கள் தான் ஹதீஸ் என்பதை சொல்லுகிறீர்கள். அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஏன் எல்லா வசனத்தையும் சைத்தானை சொல்லியிருக்க கூடாது? நீங்க தானே சைத்தான் முகமது வாயில் நுழைவான்னு சொல்றீங்க, நீங்க தானே சைத்தான் ரசூலுல்லாஹ் நாட்கள் உட்கார்ந்து பேசினான்னு சொல்றீங்க. அப்ப முகமது பேசியதெல்லாம் சாத்தானுடைய பேச்சுக்களாக ஏன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லித்தான் சாத்தானிய வசனங்கள் சொல்லி சல்மான் ருஷ்டி புஸ்தகம் எழுதலாம். இந்த புஸ்தகம் எழுதுனதுக்கு அடிப்படை ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்கள் இல்ல, திருக்குர்ஆன் இல்ல, இட்டுக்கட்டின ஹதீஸ். இந்த இட்டுக்கட்டின ஹதீஸ நீங்களே எழுதி வச்சீங்க கிதாபுல, நீங்களே மேடையில அவனுடைய எதிரில விளங்காமலே பேசுனீங்க. அவனு இதை கேட்டான், முஸ்லீமுடைய உம்மத்துல ஒருத்தனா இருந்தா ஜும்மா பயான்ல ஏதாவது ஒரு அஜர்த்து பள்ளிவாசல்ல பேசியிருப்பாரு. சைத்தான் ரசூலுல்லாஹ்வுடைய நாட்கள் வந்தான், சைத்தான் அதை பேசினான், சைத்தானுடைய பேச்சை அல்லாஹ்வுடைய பேச்சை நம்பி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள் சொல்லி என்னத்தையோ சொல்றோம், தான் சொல்றது என்னன்னு விளங்காம அரபில இருந்தா தான் போதுமே. அரபில இருந்ததை பார்த்துக்கிட்டு யாரோ ஒரு அந்த சல்மான் ருஷ்டி துளப்பான பள்ளிவாசல்ல உள்ள அஜர்த்து அடிச்சிருப்பாரு. அதை கேட்டா சாத்தான் விளையாட்டு தானே எல்லாம், இதைத்தான் குர்ஆன்ங்கிறாங்களா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு முறுத்துதான் போனான். நீ இந்த கதைய அன்னைக்கே தூக்கி எரிஞ்சிருந்து சொன்னா சல்மான் ருஷ்டி ஒரு இஸ்லாமிய சமுதாயத்துக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு சிறந்த எழுத்தாளன் ஆயிருப்பான். நீ சொன்ன இந்த இட்டு கட்டப்பட்ட பொய்யான ஹதீசுகளை அவன் மார்க்கம் நம்பி இஸ்லாத்துல சாத்தானிய விளையாட்டு இருக்கு நினைச்சுக்கிட்டு இஸ்லாத்தை விமர்சிக்கிறதுக்கு புஸ்தகம் எழுதலாம், அவனை கண்டிக்கிறோம். இந்த இட்டு கட்டப்பட்ட ஹதீசுகளை மேடையில சொல்லக்கூடிய மௌலவிகள் இருக்கிறாங்க, அது எழுதப்பட்ட கிதாபுகளை ஆதரிக்கக்கூடிய மௌலவிமார்கள் இருக்கிறாங்க. அப்ப இட்டு கட்டப்பட்ட ஹதீசுகளுடைய விளைவு உங்களுக்கு விளங்குதா?
ஹதீஸ்னு சொன்னதையெல்லாம் நம்பினா எங்க போவேன்? அப்ப சல்மான் ருஷ்டியை குறை சொல்லாதீங்க, ஒரு மூலையும் குறை சொல்லக்கூடாது. ஏன்? அவன் ஒண்ணு சொந்தமா இட்டு கட்டி சொல்லலையே, எவனோ இட்டு கட்டினது நீங்க ஏத்துக்கிட்டு இருந்து அதுக்கான சொன்னா அவன் சொந்தமாவா இட்டு கட்டினா? சாத்தானிய வசனங்கள் சாத்தானிய வசனங்கள் அவன் சொன்னான்னு சொன்னா அவருடைய அஜர்த்தை சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அந்த அஜர்த்து ஒரு அரபி கிதாபுல பார்த்தாரு, அரபி கிதாபுல இருக்கிறத நெசம் நினைச்சாரு, அதை சொல்லி கொடுத்தாரு, அதுல படிச்சான், அதை தான் அவன் எழுதுனான். தப்சீர் ஜலாலைன்னு மதரசால ஓதி கொடுக்குறாங்க கிதாபு, அதுல இருக்குது. குர்ஆனுக்கு தப்சீர்னு சொல்லி தப்சீர் ஜலாலைன்னு சொல்லி ஒரு கிதாபு மதரசால ஓதி கொடுக்குறாங்க. அதுல இப்படியே அந்த தப்சீர் கிதாபுல இருக்கு. வகத் கலான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி ஓதிட்டாங்க, குர்ஆன்ல இல்லாத குர்ஆன் சொல்லி ஓதிட்டாங்க, சைத்தான் வாய்க்குள்ள நுழைஞ்சுக்கிட்டு ஓத வச்சுட்டான்னு சொல்லி ஜலாலைன்னு மதரசாவிலேயே இதை தானே ஓதி கொடுக்குறீங்க. மதரசால ஓதி கொடுத்துட்டு வந்தா இதைத்தானே நீ மேலையில பிரச்சாரம் பண்ணுவ. நீ பண்ண பிரச்சாரத்தினால தானே சல்மான் ருஷ்டி உண்டானவங்களோட ஆத்திரம் வருத. சாத்தானிய வசனங்கள் எழுதிட்டா நீ தான் ஒன்றா சொல்லிட்டு இருந்த, சாத்தானிய வசனங்கள் இருக்குன்னு எழுதிட்டான்னு ஆத்திரப்படுறீங்க. சாத்தானிய வசனங்கள் குர்ஆன்ல இருக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்தவன் யாரு? சல்மான் ருஷ்டி கண்டுபிடிச்சானா? இல்ல, நீங்க ஊழியமார்கள், மதகுருமார்கள், அரபில எழுதினால் சரி என்று நினைக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி ஒரு செய்தி பதிவு செய்யப்படாட்டி இந்த சாத்தானிக் வருஷத்துக்கு வந்திருக்காரு. நல்லா ஞாபகம். அப்ப சொன்னதையெல்லாம் கேள்விப்பட்டதையெல்லாம் அறிவிக்கிறது சரியாகுமாங்க? அப்ப இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் பேரை கெடுக்கிறதுக்காக வேண்டி நாங்க ரசூலுல்லாஹ்ட்ட சைத்தான் நுழைஞ்சிட்டான்னு சொன்னா இஸ்லாத்தின் நம்பகத்தன்மை குறையுமா குறையாதா? குறையுமில்லைங்க. அதான் நோக்கம். யூதர்களுடைய நோக்கமே என்ன? இஸ்லாத்தினுடைய நம்பகத்தன்மையை குறைக்கணும் என்பதற்காக வேண்டி சத்தானிய வசனங்களும் குர்ஆனிலே நுழைந்து விட்டன என்ற ஒரு சிந்தனையை உண்டாக்குவதற்காக வேண்டி இது மாதிரியான ஒரு கதையை விட ஆரம்பிச்சான். கதையை விட ஆரம்பிச்சு என்னாச்சு? இன்னைக்கு அவனுக்கு மரண தண்டனை கொடுத்து அதுக்கு போராட்டம் பண்ற அளவுக்கு அவன் புத்தகத்தை தடை செய்யி துண்டு விட்டுட்டு வாழ பிடிக்கிற வேலை. இதான் நம்ம சமுதாயத்துக்கு தெரியும். அடிப்படை என்னது? கைத்தை பிடிச்ச லகான கடிவாளத்தை ஒழுங்கா பிடிச்சிருந்தா வாழ பிடிக்க வேண்டி இருக்காது. கைத்தை பிடிக்கிற கடிவாளத்தை பிடிக்கிற விட்டு வாழ பிடிச்சா ஒரு மிதிக்கத்தான் செய்யும். அதான் செய்யலாம் சல்மான் ருஷ்டி. நீ பிடிக்க வேண்டியத ஜலாலை நீ பிடிச்சி இருக்கு, இது பொய், இது தப்பு அப்படின்னு சொல்லி மேடைகள் அறிவிச்சுக்கிறோம்னா அவன் இந்த மாதிரி ஒருத்தன் உண்டாயே இருக்க மாட்டான். இப்படி அதாவது நல்லா வளைக்கிறது. இதையே விவரிச்சுட்டு போனா நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்புக்கு நான் வரவே இல்லை. அது குர்ஆன் பார்வையில் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் சொல்வதற்கு நிறைய விஷயங்கள் முன்னுரை சொல்ல வேண்டியிருக்கு. நான் எதுக்கு போய் சொல்ல வர்றேன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு அவங்க பெயரை பயன்படுத்தி யூத சக்திகள் இஸ்லாத்தை கொச்சப்படுத்துவதற்காக வேண்டி முகமது ஒரு விவரம் இல்லாதவர், முகமது ஒரு வளரக்கூடியவர், முகமது ஒரு பைத்தியம், முகமது ஒரு அறிவுக்கு பொருந்தாம சொல்லக்கூடியவர் அப்படின்னு காட்டுவதற்காக வேண்டி அறிவுக்கு பொருந்தாத செய்திகளை எல்லாம் கற்பனை பண்ணி ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்றான். அப்படின்னா இதை வரி கட்டணுமா கட்டக்கூடாதா? ஹதீஸ்னு சொன்னதையெல்லாம் ஏத்துக்கணும்னா இதெல்லாம் ஏத்துக்கிற வேண்டி வரும். இது ஒரு காரணம். யூத சக்திகளால முனாபிக்குகளால ஹதீஸ்கள் இட்டு கட்டப்பட்டன. அது மாத்திரம் இல்லாம யூதெல்லாம் அவ்வளவு இட்டு கட்டினான்னு நினைக்கிறாங்க. யூதர்களும் இட்டு கட்டி இந்த சமுதாயத்தில் ஒரு அங்கம் போல நடிச்சு இந்த மாதிரி ஹதீசுகளை பரவ செய்தான். அதே நேரத்தில் நம்ம சமுதாயத்தில் உள்ளவனும் அவன் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இட்டு கட்டி அவன் சொந்த இன்ட்ரெஸ்ட்லயே இருந்தா ஹதீசுகளை இட்டு கட்டினான். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா ஒரு மனிதனுக்கு ஒரு தலைவர் மீது கூடுதலான பக்தி வந்துடும். ஒரு தலைவன் மீது கூடுதலான பக்தி வந்துடும். ஒரு தலைவர் மீது, ஒரு இமாம் மீது, ஒரு அஜர்த்து மீது ஒரு அதிகமான அன்போ பாசமோ ஏற்பட்டு போயிடும். இந்த அன்பு பாசம் ஏற்படும் போது அவர் அளவுக்கு மீறி புகழணும்னு அவர் நினைக்கிறார். அளவுக்கு மீறி புகழ்ந்து சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தை உண்டாக்கணும்னு பாடுபடுவார். அப்படி பாடுபடும் போது என்ன செய்யறது? இது உதாரணமா எடுத்துக்கோங்களேன். அண்ணாதுரைய அப்படியே வச்சு பெருசாக்கினாத்தான் அண்ணாதுரையை வச்சு அரசியல் நடத்தலாம். எம்ஜிஆர் செத்து போன பிறகு அவனுக்கு சம்பந்தம் இல்லாததெல்லாம் வேற சுமத்தி அவன் அப்படி கொடுத்தான், இப்படி கொடுத்தான், அங்க 50 லட்சம் கொடுத்தான் சொல்றது யாரா இருக்கலாம்? வாங்கணும் செத்து போயிருப்பான், கொடுத்தவன் செத்து போயிருப்பான். அது நடந்தே இருக்காது. இந்த ராமசாமி திருத்துறைப்பூண்டியை சேர்ந்தவர் போனாரு. எந்த ராமசாமியா என்னடா இன்சியெல்லாம் ஒண்ணு இருக்காது. தூக்கி 50 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு. அப்ப அவனுடைய இமேஜ் இன்றைக்கு நம்ம செய்யணும். தலைவர்கள் பேரால அரசியல் ஆதாயம் அடைவதற்காக வேண்டி இட்டு கட்டி கொஞ்சம் செய்திகளை கூட குறைய சொல்றது நீங்க பாக்குறீங்க. இதே மாதிரி என்ன பண்ணான்னு கேட்டா, அன்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு அடுத்த காலத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஆயிஷா நாயகிக்கும் சண்டை, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுக்கும் சண்டை, ஹுசைன் ரலியல்லாஹு
அவர்களுக்கும் யசீதுக்கும் சண்டை. இப்படி இந்த உம்மத்தில் உள்ளவர்களை ஆயுதம் ஏந்தி போர் செய்து கொண்டிருந்தார்கள். அவ்வளவு வெறுப்பு. இப்ப என்ன பண்ணான் தெரியுமா? அலி ரலியல்லாஹு அன்ஹு மீது முகப்பட்டு வச்சிருக்கான்ல, அவன் என்ன பண்ணுவான்? அலி ரலியல்லாஹு அன்ஹுவர்களை ஆஹா ஓஹோன்னு தூக்குறதுக்காக வேண்டி அவன் ஒரு ஆள் மீது முகப்பட்டு வச்சுக்கிட்டு அவர் ஆகா ஓஹோன்னு தூக்குறதுக்காக வேண்டி யாரை பயன்படுத்துவான்? அதுக்கு ரசூலுல்லாஹ் தூக்கி போட்டுருவான். அலி எப்படிப்பட்டவர் தெரியுமான்னு இவனா சொன்னா கேட்க மாட்டோம்லங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா கேட்கிறோம்ல. அதுக்கு என்ன பண்ணா? அலி ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் மீது முகப்பட்டு வைத்திருப்பதாக நினைத்தவன் என்ன பண்ணா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலியை பற்றி என்ன சொன்னார்கள் தெரியுமா? அவர்தான் ஆகாயத்து நட்சத்திரம் என்று சொன்னார்கள். அவர்தான் இந்த உம்மத்திலேயே மிகப்பெரிய சிறந்தவர் என்று சொன்னார்கள். அவருக்கு நிகராக உலகத்தில் யாரும் படைக்கப்படவில்லை என்று சொன்னார்கள். இதெல்லாம் யார் சொல்லலாம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொன்னா இப்ப அலிக்கு என்ன செய்யும்? மதிப்பு ஏறும். அவன் நோக்காதான். அலி ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் மீது பாசம் வைத்துட்டு மார்க்கத்தின் மீது அவனுக்கு பாசம் கிடையாது. அலி ரலியல்லாஹு அன்ஹு மீது வச்ச பாசம் வைக்க வெறுக்க சொல்லி நான் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு பாசம் வைங்க. அல்லாஹ்வும் ரசூலும் எந்த அளவுக்கு சொல்லி அவங்க நேசிக்க சொன்னாங்களோ அந்த அளவு நிறுத்துங்க. எங்க கொண்டு நிறுத்திச்சு தெரியுமா? அலி ரலியல்லாஹு அன்ஹு மீது பாசம் வச்சுக்கிட்டு என்ன செஞ்சான் தெரியுமா? அலி உஸ்மானை விட சிறந்தவர் தான். அதை மக்கள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. உமரை விடவும் சிறந்தவர் தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அபூபக்கரை விடவும் சிறந்தவர் தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ரசூலுல்லாஹ் பேர்ல. அதோட கூட நிறுத்திக்கலங்க. உண்மையிலேயே நபியாக வேண்டியது அலிதான். அவர் சின்ன பிள்ளையா இருந்ததுனால அலிட்ட கொடுக்காம ரசூலுல்லாஹ் அமானுகளா கொடுத்துட்டு போயிட்டாங்க. பாருங்க, அலியின் மீது இவனுக்கு கொண்ட முகப்பத்து எங்க கொண்டு விடுது? இது முகப்பத்து இது வெறி இருக்கு பேரு. இந்த மாதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹு மீது கொண்ட வெறி எங்க கொண்டு விடுது? அலி ரலியல்லாஹு அன்ஹு தூக்குறதுக்காக வேண்டி உஸ்மான மட்டும் தட்டா ரசூலுல்லாஹ் பேர் பயன்படுத்து. இப்ப அமர் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் தட்டா ரசூலுல்லாஹ் சொன்னதாவே சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் தட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை பயன்படுத்தி கடைசி என்னடான்னு பார்த்தா வஹி இவருக்கு தான் வரணும். சின்ன பிள்ளையா இருந்தனால இவர் இந்த வகையை தாங்க மாட்டான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கொடுத்துட்டு போயிட்டாங்க. உண்மையான விசாரத்துக்கு சொந்தக்காரரு அலிதான். இப்படி எல்லாம் சொன்னான். இது நம்ம உள்ள கவனம் கட்டவங்க வேலை இது. அதே மாதிரி இமாம்கள் மீது பிரியம் இன்னைக்கு இருக்கா இல்லையா? ஷாஃபி இமாம் அவருக்கு நிகராக உலகத்தில் யாரும் இல்லை அவங்க நினைக்குவாங்க. இவங்களை கேட்டா ஹனபி இமாம் அடிச்ச உலகத்தில் எவனும் பிறக்கல இவன். அவனை கேட்டா மாலிக் இமாமுக்கு நிகராக எவனாச்சும் உலகத்தில் எவரும் உண்டுமாங்க? அவன் எல்லா முஸ்லீம் தான். எங்க போட்டி போறாங்க பாருங்க. மதர் தாக்கல வந்து நாங்க அடி அடிலாம் நடத்திக்கிறோம். ஷாஃபி இமாம் ஏதாவது சொன்னா நமக்கு கோவம் விட்டுக்கிட்டு வரும். ஹனபியை பத்தி ஏதாவது சொன்னா அவனுக்கு ஆத்திரம் தூண்டும். அப்ப ஒவ்வொருத்தரும் என்ன செய்யறோம்? ஒவ்வொரு தலைவர்கள் மீது நம்ம பக்திய ஏதோ ஒரு காரணத்தால் உண்டாக்கப்பட்டது நம்மள உண்டாக்கணும். நம்மளை உஸ்தாத்மார்கள் உண்டாக்கி விட்டுறாங்க. நம்ம தாய்தார் மூலமா உண்டாக்கப்பட்டுரும். இப்படி உண்டாக்கப்பட்டவன் என்ன செஞ்சா தெரியுமா? இப்ப பாருங்களேன், என்னுடைய உம்மத்தில ஒருவர் தோன்றுவார். அவருடைய பெயர் வந்து முகமது இப்னு இத்ரீஸ். அவர் இப்லீஸ். இப்லீஸை விட மகா கெட்டவர் முகமது இப்னு இத்ரீஸ் சாதி இமாமுடைய பேர். இது யார் செஞ்சது? ஹனபி இமாமுடைய பக்த கோடிகள் இட்டு கட்டின ஹதீஸ். ஹனபி இமாம தூக்குறதுக்காக என்ன பண்ணான் தெரியுமா? ஹனபி இமாம் அபூ ஹனீஃபா இமாம மேலதிக்க வைக்கணும்னு சொன்னா சாதியை கீழே இறக்கணும். அவனா இறக்கினா யாரும் கேட்க மாட்டாங்க. யாரு பேரை சொல்லி இறக்கணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை சொல்லி இறக்கினா தான் இறங்கும். அதுக்காக என்ன பண்ணா, என்னுடைய உம்மத்துல ஒருத்தர் தோன்றுவார், அவருடைய பேரு முகமது இப்னு இத்ரீஸ். அவர் மின் இப்லீஸ். முகமது இப்னு இத்ரீஸ் இப்லீஸ் பொருத்தமா இருக்காங்க. முகமது இப்னு இத்ரீஸ் அவருடைய பேரு. அவர் வந்து இப்லீஸை விட மகா கெட்டான் என்றாரு. இது யார் உண்டாக்கியிருப்பா? நல்லா தெரியுதுல. சாதியமாக மட்டம் பெற்றதுக்குன்னு ஹனபியாக்கள் கண்டுபிடிச்ச அதிசயம் இது. இவன் மாட்டான். நீ அப்படியே சொல்ற, நீங்க பார் நான் கட்டுறேன்னு சொல்லி சாதிமாவை தூக்கிங்க. ஆலிமு குறைஷின் எவ்வளவு திபாக்கல்லருடைய உருவமா குறைஷி குலத்திலே ஒரு ஆலிம் தோன்றுவார். அவர் உலகத்தை எல்லாம் கல்வியால் நிறைப்பார். குறைஷி குலத்தில் 4 இமாமுல தோன்றது சாதி மட்டும்தான். நல்லா உழைக்கணும். அபூ ஹனீஃபா இமாம் குறைஷி குலம் கிடையாது. பார்சி நாட்டுக்காரர், ஈரான்காரர், அரபு நாட்டுக்காரர் கிடையாது. மாலிக் இமாமும் பார்சி குலம், குறைஷி குலம் கிடையாது. அஹ்மது இப்னு ஹம்பலும் குறைஷி குலம் கிடையாது. இவர் ஒருத்தர் தான் எங்க வர்றாரு? குறைஷி குலத்துல வர்றாரு. அந்த ரசூலுல்லாஹ்வுடைய பாரம்பரியத்துல வர்றது யாரு? சாதி இமாம் மட்டும்தான் வர்றாரு. இவன் என்ன பண்ணா தெரியுமா? இவரை பத்தி ரசூலுல்லாஹ் முன்னாடி கொண்டு போயிட்டாங்க. ஆலிமு குறைஷின் எவ்வளவு திபாக்கள் அவர்களை உருவமா பூமி முழுவதையும் கல்வியினாலே நரைச்சு போடுவாரு. குறைஷில வர்ற ஒரு அறிஞரு, அது யாரு? எங்கள் ஷாஃபி. இப்படி
ரசூலுல்லாஹ் தான். அவ்வளவுதான் பயன்படுத்த முடியும். ஒரு இமாம் மேல வெறுப்பு வந்தா அதுக்கு ரசூலுல்லாஹ் தான். இந்த இமாம்கள் பேரால இட்டு கட்டுனதுக்குன்னு இப்னு ஜௌசி வந்து ஒரு லிஸ்டே போடுறார். 100க்கும் மேற்பட்ட ஹதீஸ்கள் இமாம்களை தூக்கியும் தாக்கியும். 4 இமாம்கள் இருக்காங்கல்லங்க, இவன் தாக்கி ஒரு 50 சொல்லுவான். இப்படியா தாக்கி விட்டா நான் உன்னைய தாக்கி சொல்றேன் பாருன்னு அவன் 50 ஹதீஸ் ரசூலுல்லாஹ் மேல பயன்படுத்து. அவனா சொல்லி தொலைச்சான ஒரு விவகாரம் இல்ல. இதுக்கு யார் உங்களுக்கு இருப்பான்? ஆல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இவன் சைத்தான் என்று சொன்னார்கள், இவன் அயோக்கியன் என்று சொன்னார்கள், இவனுக்கு பின்னாடியா போறீர்கள். இப்படி இந்த அல்லாஹ்வுடைய ரசூலை பயன்படுத்திக்கிட்டு இமாம்களை தூக்கியும் தாக்கியும் 100க்கும் மேற்பட்ட ஹதீஸ்கள் இருக்கு. அப்ப இது சரின்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா இப்படி சில கெட்டவர்கள் ஒத்துக்கிறீங்களா பார்ப்போம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா ஏத்துக்கணும்லங்க. உங்க ஊர்ல சாதி தானே பெரும்பாலும். அப்ப சாதியில் உள்ளவங்க அவரும் இப்ளீஸ் எவ்வளவு கெட்டவர் தான் சாதி இமாம்னு சொல்லி ஒரு ஹதீஸை கட்டி வச்சிருக்கிறாங்க. அதை ஏத்துக்கிட்டு இப்ப ஒத்துக்கிற வாக்குமூலம் தர்றீங்களா அப்படின்னு சொன்னீங்க. அது பொய்யான ஹதீஸ். பின்ன அதையும் பேசுறோம். பொய்யான ஹதீஸ் இருக்குன்னு தெரியுதுல, வடி கட்டணும்னு தெரியுதுல, இட்டு கட்டினது இருக்குன்னு தெரியுதுல, பலவீனமானது இருக்குன்னு தெரியுதுல, சொந்த லாபத்துக்காக வேண்டி அவன் உருவாக்கி இருக்கிறான்னு தெரியுதுல. அதுக்கு தானே சொல்ற வடி கட்டணும். ஹதீஸ்ன்னு சொன்னா ஏத்துக்கிட்டு போ, அது பலவீனம் கிண்டல் பண்றாங்க. ஹதீஸ் சொன்னா ஏத்துக்கணும். அப்படியே அப்ப இதை ஏத்துக்க, எதை ஏத்துக்க, இதை ஏத்துக்கப்பா, குதிரையப்படுத்தவரை ஏத்துக்க, இதை ஏத்துக்க, இப்படி சொல்ற கெட்டவரை ஏத்துக்க. அலியா ரசூலுல்லாஹ்வுக்கு வகி வரல, அலிக்கு சொந்தமான வகியை தான் ரசூலுல்லாஹ் ஏமாத்தி வாங்கிட்டாருன்னு சொல்லி அதை ஏத்துக்க. அபூபக்கர் வந்து நோயை கொடுத்த ரசூலுல்லாஹ் ஏமாத்தி 2வது ஹலீஃபா வந்துட்டாருன்னு சொல்றாங்க, அதை ஏத்துக்க. இந்த மாதிரி எல்லாம் இட்டுக்கிட்டு வச்சிருக்கான். அப்ப 2 விஷயம் நல்லா விளங்கிக்கணும். ஒண்ணு, யூத சக்திகளால், யூதன்றது உதாரணத்துக்கு சொல்றதுதான், யூதர் போன்ற இஸ்லாத்துக்கு எதிரான சக்திகள் இஸ்லாத்துடைய கௌரவத்தை அந்தஸ்தை குறைக்கிறதுக்காக வேண்டி ஹதீஸ்களை எட்டு கட்டினாங்க. இது ஒரு வெரைட்டி. இன்னொரு வெரைட்டி தெரியுமா? நம்மள உள்ள விளங்காம ஒரு தலைவன் மீது பக்தி கொண்டுட்டு அந்த தலைவனை தூக்குறதுக்காக வேண்டியும் தலைவனுக்கு எதிராக இருக்கிறவனை தாழ்த்துறதுக்காக வேண்டியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை பயன்படுத்தி ஹதீஸ் வந்து இட்டு கட்ட ஆரம்பிச்சாங்க. இது ஒரு வகை. 2 வகையாச்சா? இன்னும் கொஞ்சம் பேர் என்ன செஞ்சாங்க தெரியுமா? பிற மதத்தினுடைய கலாச்சாரங்களை பார்க்கலாம். அந்த மதத்துடைய கலாச்சாரம் இயல்புடைய இவனுக்கு பிடிக்குது. ஏன்னா ஹிதாயத் அல்லாஹ் காட்டுறதானுங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா இஸ்லாத்துல துறவரம் கிடையாது. கல்யாணம் பண்ணாம இருக்கலாமா? இருக்கலாம். ஒரே ஒருத்தர் இருக்கலாம், 2 பேர் இருக்கலாம். விஷயம் இல்லாட்டி கல்யாணம் பண்ணாம இருக்கலாம். மகர் கொடுக்க காசு இல்லாட்டி கல்யாணம் பண்ணாம இருக்கலாம். இவங்க கல்யாணம் பண்ணாம இருக்கும். மகர் இல்லாம சும்மா பண்ணிக்கிறேன்னு ஒரு கும்பல வந்தா அப்ப கல்யாணம் பண்ணிக்கிறது. ஆனா கல்யாணம் பண்ணவே முடியாதவன் யாருன்னு கேட்டா ஆண்மை இல்லாதவனா பண்ணக்கூடாது. மற்றவெல்லாம் கல்யாணம் பண்ணணும்ல. இஸ்லாத்துல துறவரம் இல்லைங்க. இஸ்லாத்துல பிறந்த ஒரு விவரம் கட்டவனுக்கு என்ன தெரியும்? இதுலயும் துறவரம் தான் நல்லா இருக்குமே. இவன் கற்பனை பண்றது இதுலயும் துறவரம், கல்யாணம் பண்ணாம கடவுளுக்கு அர்ப்பணிச்சுட்டு போனா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி இவனுக்காக ஒரு தோன்றும். ஏன்? பக்கத்தில் உள்ள இந்து மதத்தை பார்க்கிறான், அங்க உள்ள சாமியார்கள் கல்யாணம் பண்றது இல்ல. பக்கத்தில் உள்ள கிறிஸ்துவ மதத்தை பார்க்கிறான், அதுல உள்ள ஒரு பிரிவினர்கள் கல்யாணம் பண்றது இல்ல, பொம்பளையும் கல்யாணம் பண்றது இல்ல. இந்த மாதிரி நம்மளையும் ஒண்ணு இருந்தா அழகா இருக்குமே, மத குருமார்கள் ஒரு நல்ல அந்தஸ்து கிடைக்குமே அப்படின்னு நினைச்சு இதை வந்து இஸ்லாத்துல நினைக்கணும். எப்படி நினைக்கிறது? அவனா நினைக்கணுமா? கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? துறவர நிலைதான் உயர்ந்தது. இந்த மாதிரி உண்டாக்கணும்னு கஜ்ஜாலி முதலிடம் சொன்னாரே இல்லையா? இந்த கஜ்ஜாலின்னு ஒரு ஆள் சொன்னாரு இந்தியாவுல முந்தி. இந்த மாதிரி கதைகளையா இந்து மத கொள்கையை பூரா இஸ்லாத்தின் லேபிளில் அறிமுகப்படுத்தணும் யாரு? இந்த கஜ்ஜாலிங்கிறார். இந்து மதத்தினுடைய அத்வைத கொள்கை, மனுஷனே கடவுளாகலாங்கிற கொள்கை, கடவுளுக்குள்ள மனுஷனுக்குள்ள கடவுள் இறங்குவாங்கிற கொள்கை, அல்லாவும் மனுஷன் ஒன்று விடலாம் என்ற கொள்கை. இந்த கொள்கைக்கெல்லாம் ரொம்ப தீவிரமா பிரச்சாரம் பண்ணி அதுக்கு ஒரு சமூகத்தில் அங்கீகாரம் வாங்கி தந்தவர் இந்த கஜ்ஜாலிங்கிறார் இஹ்யாவுல. இந்த மாதிரி ஹதீஸ்கள் ரொம்ப தேவைப்படும்னா இஹ்யா பரட்டினா போதும். போய் காட்டுக்கு போய்விடு, ஒதுங்கிவிடு, மக்களை வேண்டாம், அதுதான் உயர்ந்த நிலை. ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க ஒரு கதையை போட்டுவார். அங்க உள்ள ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, காரோ சரியோன்னு போய்விட்டுன்னு சொன்னா அது உனக்கு ரொம்ப நல்லது, மக்களோட சேர்ந்து வாழாத, சேர்ந்து வாழ்ந்தா உன்னை கற்றுக்குடுவாங்க. என் நீங்க அவனை திருத்த முடியாதா? ஏன் அப்படி நினைக்கிற? உன்னை கருத்துவான்னு நினைக்கிற? நீ கெட்டவனை திருத்துறன்னு நினைன, அது உன் கடமை இருக்கா இல்லையா? அப்ப நன்மை ஏறி தீமை தடுக்கிறதுங்கிற ஆயத்தை எனக்கு அழைச்சிருவோம். குர்ஆன்ல இருந்து நன்மை ஏறி தீமையை தடுக்கிறாங்க. இருந்தா தானே தடுக்கிறேன். காட்டுக்குள்ள வேலை இல்லாம உட்கார்ந்துட்டு எந்த நன்மையை ஏறுவேன், எந்த தீமையை தடுக்குவேன்? அப்ப இந்த மாதிரி குர்ஆன் சொல்லும் பொழுது மாற்றமா என்ன பண்றது? கார செடியை எங்காவது போல அதான் நல்லது அப்படின்னு சொல்லி இந்த கஜ்ஜாலி மாதிரியான மென்டாலிட்டி உள்ள ஆட்கள். கஜ்ஜாலி இட்டு கட்டல, அவர் அந்த காலத்துல தாண்டிட்டாரு. இட்டு கட்டினதெல்லாம் அங்கீகரிச்சாரு.
இட்டுக்கட்டின ஹதீஸ் அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு காலத்திற்கு ஒரு 2-3 தலைமுறைக்கு பின்னாடி இது மாதிரியான ஹதீஸ்கள் இட்டுக்கட்டப்பட்டு வாய்வழி அங்கிட்டு ஒண்ணு இங்கிட்டு ஒண்ணு இருந்துச்சா இல்லையா? அதுக்கெல்லாம் சட்டப்பூர்வமான அங்கீகாரம் கொடுத்தவர் ரஸாலி. அது ரஸாலியை பற்றி விமர்சிக்கிறதுக்கு போகல. ரஸாலினா யாருன்னு தனித்தலைப்பு போட்டு சொல்லணும், அவ்வளவு வண்டவாளம் இருக்குது. அதுக்கு நம்ம விஷயம் இல்லை, நம்ம தலைப்புக்கு வர வேண்டி இருக்கு. இப்ப என்னன்னா, இந்த மாதிரி ஒரு நோக்கத்திற்காக வேண்டி பிற மதத்தினுடைய துறவரம், பிற மதத்தில் இருக்கிற மதகுருமார்களுக்கு இருக்கிற அந்தஸ்து, மதகுருமார்களை உயர்வாக நினைக்கிறது, தீட்சை வாங்குறது, புரியுது? செய்கின்ற முடி வாங்குறோம்லங்க, இது இந்து மதத்தில் தீட்சை வாங்குறது, அவங்கள்ட்ட ஞானஸ்நானம் வாங்குறது. இந்த மாதிரி பிற மதத்து மதகுருமார்களுக்கு அந்தஸ்து இருக்கும்போது நமக்கு அந்தஸ்து இல்லையே. இந்த மதகுருமார்களாகிய நமக்கு அந்தஸ்து வேணும்னு சொன்னா அவர்களை மாதிரி நாம இருக்கணும். அவங்கள மாதிரி தனி ட்ரெஸ், அவங்கள மாதிரி தனி தலப்பா, அவங்கள மாதிரி ஒரு தனி கோலம், அவங்கள மாதிரியான ஒரு தனி ஒரு அமைப்பு, இது மாதிரி உருவாக்கி கொண்டு நாங்க ஷேக்கு, நீங்க சாதாரண ஆளுக்க, இதை எழுதக்கூடாது, எனக்கு கேள்வி இருக்கக்கூடாது, எத்தி இருந்தா வண்டி கொடுக்கலாம் உட்காரும், இது மாதிரிலாம் சொல்றதா இருந்தா அவங்கள சொன்ன கேட்க மாட்டோம். உடனே கால ரசூலுல்லாஹ் வண்டி போட்டு உட்காருவதுதான் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த முறை அப்படின்னா நம்ம உட்கார ரெடியா இருக்கணும் இல்லையா? முட்டை போட்டுக்கிறோம் கால ரசூலுல்லாஹ், அதுக்கு ஒரு கால ரசூலுல்லாஹ், அகை சட்டை போடக்கூடாது கால ரசூலுல்லாஹ். இப்படியே ஒரு தங்களுக்கு ஒரு இமேஜை உண்டாக்கி கொள்வதற்காக வேண்டியும் பிற மதத்தினுடைய கலாச்சாரத்தை இஸ்லாத்துல திணிக்கிறதுக்காக வேண்டியும் கொஞ்சம் பேரு பொய்யான செய்திகளை இட்டு கட்ட ஆரம்பிட்டான். நம்மள உள்ளவனே அசீதாவில் கைத்தா இருப்பான், கொஞ்சம் கிரிமினலா இருப்பான், நல்ல கல்விகளா இருப்பான், பார்க்க போற முன்னாடி வர மாட்டான், அப்படி உள்ளவன் இருப்பான், கல்விகளும் இருப்பான், அதையும் நெஞ்சுக்கிடுவான். இந்த மாதிரியானவங்களா இருக்காங்க. இது மாதிரி உள்ளவன் என்ன பண்ணான் தெரியுமா? இந்த மாதிரி தப்புகளை எல்லாம் சரி பண்ணணும், இஸ்லாத்திலும் இருக்கணும், இந்த தப்புகளை சரி பண்ணணும் அப்படின்னு என்ன செய்வான்? அதுக்கு தகுந்த மாதிரி ரசூலுல்லாஹ் பயன்படுத்துவான். அழகான பெண்களை பார்ப்பது கண்களை குளுமை அடைய செய்யும். ஹதீஸ்ங்க ரசூலுல்லாஹ் சொன்னா பொய் சொல்ல எடுத்துக்காட்டி வந்துட்டாப்ல. ஒவ்வொன்றுக்கும் சொல்லி டெஸ்ட் சொல்லிட்டு வர்றதுக்கு அது டைமாகி போயிடும். பாகம் பக்கத்தோட சொன்னதுக்கு கூட எடுத்துக்காட்ட முடியும் எந்தெந்த நூல்ல இருக்குது. இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் ஆனா ரசூலுல்லாஹ் எல்லாம் சொல்றான். அழகான பெண்களை பார்ப்பது பார்வைக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியை தரும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதுக்காண்ட பார்க்கணும். அப்ப இதெல்லாம் யாரு பேர்ல சொல்றான் பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை பயன்படுத்திக்கிட்டு தான் இந்த மாதிரியான செய்திகளையும் கூட மக்கள் மத்தியில் விட ஆரம்பித்தான். அப்ப இந்த மாதிரியான நோக்கம் இன்னும் கொஞ்சம் பேர் இருந்தான். இந்த மன்னர்களுக்கு அடிவருகிறவன், மன்னர்களுக்கு ஜால்ரா போடுவான், மன்னர்கள்ட்ட அன்பளிப்பு வாங்குறதுக்காக வேண்டி இன்னைக்கு பாக்குறோம்லங்க, முதலமைச்சர் காலில் விழுவானா இல்லையா? திட்டிக்கிட்டே விழுவான். அது ஒரு விஷயம் மனசுக்குள்ள இருக்காது. இந்த நாசமா போனது என்னைக்கு சாவுவான்னு சொல்லிட்டு காலில் விழுவான். அவனுக்கு அது போதும், இவனுக்கு அது போதும். இந்த மாதிரி உள்ளவன் எல்லா காலத்திலும் இருப்பான் இல்லையா? அந்த மாதிரி உள்ளவன் மன்னர்களை புகழணும் சொன்னா என்ன பண்ணணும்? இந்த மன்னர்களுக்கு இமேஜ் ஏற்கணும், மக்கள் மத்தியில் அவர் ஒரு உயர்ந்த நிலையில மதிக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? அதுக்கு கால ரசூலுல்லாஹ் தான் மன்னர்களை இந்த மாதிரி நடத்த சொல்லி இருக்கிறார்கள். மன்னர்களுக்கு இப்படிப்பட்டது. அது மாதிரி மன்னர்கள் தப்பு ஏதாவது பண்ணுவான், அவன் தப்பு சரிங்கிறதுக்கு அழிச்சு உண்டாக்குறது. அவன் தப்பு ஏதாவது பண்ணி போடுவாங்க, அந்த தப்பு பண்ண நியாயப்படுத்தணும்ல. இல்ல இல்ல, அது மன்னர்களுக்கு அப்படி ஒண்ணு இருக்கு, ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, நான் கேட்டிருக்கிறேன், அபூஹுரைரா சொல்லி கேட்டிருக்கிறேன், என்ன முடிஞ்சு வச்சுக்கல, எல்லாரும் வாயை பத்திக்கணும். இப்படி இது மாத்திரம் இல்ல, இதெல்லாம் ஒரு பெரிய லட்சியம், ஒரு உயர்ந்த ஒரு திட்டத்தோட செய்யறான். அற்ப நோக்கத்துக்கு அதிசுகளை வைத்து காட்ட சுரக்கா விற்க போவாங்க. சுரக்கா விட்டால் சுரக்கா தின்றவன் சொர்க்கத்துக்கு போவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி இருக்கிறார்கள். சுரக்கா வாங்குமா மன்னக்களை துப்பா பக்கத்தகளை தென்னாம்பா. யார் சுரக்காய் சாப்பிடுகிறார், சுரக்காய் வியாபாரி இதை பயன்படுத்தும். சுரக்காய் வியாபாரி சுரக்காய் செலவு எடுத்துட்டு போகும்போது யார் சுரக்கா சாப்பிடுகிறார்களோ அவர் சொர்க்கம் செல்வார். அப்ப நம்ம முஸ்லீம் ரசூலுல்லாஹ் மேல பிரிய உணவு என்ன செய்யுமா? முழு லேசான வழி இருக்குதா, இங்க நாலு சுரக்காய் அடிக்கிட்டு போ. இந்த அற்பமான ஒரு நோக்கத்திற்காகவெல்லாம் யாரை பயன்படுத்தினா? கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்திக்கிட்டு இட்டு கட்ட ஆரம்பித்தான். அப்படி இட்டு கட்டி பொய்யும் புரட்டுகளும் கலந்து ரிக்கார்டு வரையில ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அதை கவனிக்காது உங்களுக்கு வழங்காது. ஒவ்வொன்றையும் கவனத்தில் வச்சுக்கணும். முதல் சொன்னதுக்கு பிந்தி சொன்னதுக்கு சம்பந்தம் இருக்கு. சம்பந்தம் இல்லாம உறவுகளும் சொல்லல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஹதீஸ் ரிக்கார்டா இல்ல, எழுதப்படல, வாய் வழியா தான் வந்துச்சு. சஹாபாக்கள் காலத்துல வாய் வழிதான், தாபியின் காலத்துல வாய் வழிதான், தபோ தாபியினுடைய காலத்துலதான் ஆங்காங்கே ஒண்ணு ரெண்டு எழுதப்பட்டுச்சு. அதுக்கு பிறகுதான் ஒரு பரவலா எழுதப்பட்டுச்சு. அப்ப இந்த எழுதப்படாத காலங்கள் அவனுக்கு வசதியா இருக்கும். என்ன செஞ்சா எழுதியா இருக்கிறாங்க, நம்ம சொல்ல வேண்டியதானே, அவர் சொல்ல நம்ம என்ன சொல்லுவோமே அப்படிங்கிற மாதிரி ஊட ஆரம்பிச்சான். இதையெல்லாம் பார்த்தா ஆஹா, இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தகர்ந்துருமே, இதையெல்லாம் ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நம்மனா இஸ்லாத்தையும் நிராகரிக்க வேண்டி வந்துருமே, குர்ஆனுக்கு மாத்தமா இருக்கு, ரசூலுடைய யுத்தத்தை
கண்ணியத்தை குறைக்கக்கூடியதா இருக்குது. இது மாதிரியானதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், தவிர்க்கிறது நினைச்சாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பண்ணாங்க தெரியுமா, அமல்களுடைய சிறப்புகள் பாருங்க, மக்களுக்கு சுமையை கொடுத்து செய்ய முடியாத அளவுக்கு அமல்களை உண்டாக்கி அவன் மட்டும் சும்மா இருக்கிறான். என்னைய மாதிரி மதகுருவா இருக்கிறாருக்கு வேலை வெட்டி இல்லைங்க, நான் வியாபாரம் பண்ண மாட்டேன், விவசாயம் பண்ண மாட்டேன், ஒரு இலவம் செய்ய மாட்டேன், சும்மா பள்ளியாசல் உட்கார்ந்து இருப்பேன். எனக்கு 200 ரகாத்து வரும், நான் என்ன செஞ்சுருவேன், தொழுதுக்குவேன். எனக்கு அதான் வேலை. உங்களுக்கு முடியுமா? 200 ரகாத்து தொழுதால் இவ்வளவு சிறப்புன்னா உங்களுக்கு முடியாது. உங்களுக்கு முடியாது, எனக்கு முடியும் போது நீங்க என்னை பற்றி எப்படி நினைப்பீங்க? அவர் என்னப்பா ஒரு 200 ரகாத்து 100 ரகாத்து இருக்காரு, நம்ம எல்லாம் கிட்ட நெருங்க முடியுமா? இதுக்காக என்ன செஞ்சா நம்ப முடியாத அமல்களை எல்லாம் புதுசா உண்டாகணும். அதுக்கு அதிசயம் உண்டு. அந்த அமலுக்கு இப்படி, இந்த அமலுக்கு இப்படி. எவன் ஒருவன் மகரிப்புக்கு பிறகு 100 ரகாத்து தொழுகிறானோ, மகரிப்புக்கு பிறகு 100 ரகாத்து தொழுவ முடியும்? விடுவான் கதைய தொழுகிறானோ, இது என்ன செய்வான், நாங்க தொழுகிறோம், உங்களுக்கு முடியாது, எங்களுக்கு மாதிரி அவர்களுக்கு தான் முடியும். அதுக்காக யார் ஒருத்த மகரிப்பு 100 ரகாத்து தொழுகிறானோ, மகருக்கு பின்னாடி 80 ரகாத்து தொழுகிறானோ, இது மாதிரியான ஹதீசுகளையும் நோம்புகளுக்கு இது மாதிரியான ஹதீசுகளை உண்டாக்கி அதுக்கு கிடைக்கிற நன்மை ஆளுக்குள்ளே நிக்காது, கண்டுபிடிக்கணும். கம்ப்யூட்டர்ல கூட அடங்காது. ஒரு 8,3,74,000 நன்மம்பா இங்க அங்க போறதுக்குள்ள கம்ப்யூட்டர் நடந்தது அடைகிறதுக்குள்ள. இப்படி ஒவ்வொன்றுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன அவங்களுக்கெல்லாம் புதுசா பயங்கரமான வாக்குறுதியை கொடுத்துருது. சூரத்து வாக்கியா ஓதுனா வறுமையே உனக்கு வராது. அது சூரத்து வாக்கியா ஓதி உனக்கு வறுமை வந்துச்சுன்னா குரான போய் நினைக்க மாட்டான். அல்லா ஒரு சுரு கொடுக்காத வாக்குறுதி நீ ஏன்டா கொடுக்குற? இவன் ஆர்வத்துல இப்படி இது எல்லாத்துக்கும் மேல அதிகமானதை உண்டாக்கணும் ஒருத்தன். இதெல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் உண்டானதுல ரொம்ப அதிகம் உண்டாக்கணும். யார் தெரியுமா? மார்க் அறிஞர் ஒருத்தர் நின்றுவார்கள். என்னை மாதிரி ஒரு ஆள் வந்து செய்வாரு, மார்க் அறிஞர் உங்க முன்னாடி வந்துருவாரு. யூகான் மாதிரி என்னை மாதிரி மற்ற உங்க ஊர்ல நோடுகிற மாதிரி மார்க் அறிஞர் இருப்பாங்க. மார்க் அறிஞர் தான் மக்களுக்கு என்ன செய்யணும், நிறைய செய்திகளை சொல்லணும். நிறைய செய்தி சொல்லணும். என்ன செய்யணும், கூட கையில மடியில போட்டாங்க நிறைய சொல்லணும். 1 மணி நேரம் பேசுங்க செத்துடுவீங்க. 1 மணி நேரத்துக்கு என்ன பண்றது, ஆளர் சொல்லலான்னு வாய்க்கு வந்தெல்லாம் அடிப்போம். வேற என்ன பண்றது, ஏதாவது சொல்லிவிட்டு சொல்லலாம் சொல்லி இருக்கிறார்கள். 1 மணி நேரம் அடிப்போம். நான் என்ன நினைக்கிறேனோ, இந்த கதை சொல்லக்கூடியவர்கள் தான் ஆசுகள், கதை சொல்லக்கூடியவர்கள், நேரத்தை போக்குறவர்கள், மக்களுக்கு பயான் செய்யறங்கிற பேர்ல உட்கார்ந்துகிட்டு அடிக்கக்கூடியவர்கள் தான் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் அதிகம் உண்டாக்கலாம். இவனுக்கு லட்சியமோ குறிக்கோளோ கிடையாது. இவனுக்கு என்ன, 1 மணி நேரத்தை போக்கணும், 1/2 மணி நேரம் சும்மா ஒரு தலைப்பின் கீழே பேச தெரியாது. ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டு இஸ்லாமிய அரசியல் எடுத்துக்கிட்டு ஒரு 1/2 மணி நேரம் பேச தெரியாது. பொருளாதாரம் எடுத்துக்கிட்டு 1 மணி நேரம் பேச தெரியாது. நேரத்தை ஓட்டணும். என்ன செய்யுது, நம்மளா சொன்னா என்னடா உலகம் ஆளர் சொல்லாண்டா அவர் சொல்ல மாட்டாங்க முடியாது. நானே வச்சா உலகிட்டு ரசூல்லா சொன்னாங்க இப்படி சொல்லி சம்பந்தமே இருக்கு. அது சொல்லுவாங்க எங்கேயோ போவான், மறுபடியும் எங்கேயோ வருவான், எல்லாத்துக்கும் ஒரு காலம் சொல்லலாம். இப்படி போட்டு விட்டா என்னவா இது, மக்களுக்கு ஒரு சும்மா ஒரு 1/2 மணி நேரம் க்ளோஸ் புரிஞ்சு வச்சுக்கல. இவன் கேட்குவான் தூங்கிட்டு இருக்கான், அது ஒரு விஷயம். ஜும்மாவுல இவன் கேட்கிறான் ஹதீசுகளை, நீ கேட்கிற மாதிரி சொன்னதை கேட்பான். எல்லாம் அந்த ஒருத்தர் டைம் தூங்கிட்டு இருப்பான், அது ஒரு விஷயம். ஆனா அந்த நேரத்தை போக்குறதுக்காக வேண்டிய இப்படிப்பட்ட ஹதீசுகளை அதிகமா இப்ப சொன்ன இந்த வெரைட்டில எல்லாம் கூடுதலான இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் என்னன்னு சொன்னா, எந்த இலக்கோ லட்சியமோ ஒரு திட்டமோ இல்லாமல் நாங்கள் ஒரு பேச்சாளர் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி பேசுறோம். பேச்சாளர் பேர் எடுக்கணும். என்னது சொல்றது, பேசுறாங்க மேடையில பாக்குறீங்க, அரசியல் மேடையில பேசிட்டே இருப்பான், ஒண்ணும் வரா, யாவத்துக்கு வராது. ஒரு முறை அண்ணா என்ன சொன்னார்கள் தெரியுமாம்பா, எனக்கு சொல்லாமல அண்ணா சொன்னதுக்கு ராஜி அறிவிப்பாளர் இருக்கா, தமிழ் ஏதாவது இருக்கா, பலவீனமானது இருக்கா, இட்டுக்கட்டு என்ன இட்டுக்கட்டு தானே அண்ணா துறை என்ன சொன்னார்கள் தெரியுமான்னு அவன் பாட்டுக்கு நினைச்சு கொண்டு போயிட வேண்டியதான். இதுதான் நேர போக்குறது. அப்ப அவனுக்கு நேரத்தை மேடையில பேச்சாளர் வரணும்னு நினைச்சுட்டா ரசூல்லா வேற பயன்படுத்திட்டு அவன் சரியா போச்சு. அண்ணா என்ன சொன்னார்கள் விட்டுட்டு அப்புறமும் வராது. அவரை காந்தி என்ன சொன்னார் தெரியுமா, அவன் வேற 2 இடத்துல கணக்கு விடுறது. இப்படி விடாம இன்னைக்கு பாக்குறீங்கல்ல, இது அன்னைக்கு ரசூல்லா பயன்படுத்தினான். இந்த மாதிரியான ஆட்களாதான் ஹதீஸ்கள் நிறைய உண்டாச்சு. இப்படி உண்டான கட்டத்துலதான் இந்த அறிஞர்கள் 3வது தலைமுறையில முடிச்சுக்கிட்டாங்க. அல்ல வழங்கினர் என்னமோ 500 வருஷம் கழிச்சு இதை ஒண்ணு வடிகட்டல. சஹாபாக்கள் காலத்துல வாய்மொழியா இருந்துச்சு, தாபியின்கள் காலத்துல வாய்மொழியா இருந்துச்சு. தபா தாபியின்களுடைய கடைசி கட்டத்துல இருந்த மாலிக் இமாமுக்கெல்லாம் ரெக்கார்டு பண்ணிவிட்டாங்க. 2 தலைமுறையெல்லாம் விளையாட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. 3வது தலைமுறையெல்லாம் பார்த்தாரு, ஆஹா எழுதி வைக்கல, எவன் என்னத்தையும் சொல்லிடுவான். அப்ப இந்த 2 தலைமுறையோடவே வடிகட்டி எடுத்துடணும். இனி வரக்கூடிய காலம் எப்படி மோசமா இருக்குன்னு தெரியாது. இப்பவே இப்படி இட்டு கட்டுறான, சர்க்காரிக்கிறதுலாம் இட்டு கட்டுறான, வருங்காலத்தில் விட்டா என்ன ஆகும்? 3வது தலைமுறை
எழுதி வைக்கல எவன் என்னத்தையும் சொல்லிடுவான். அப்ப இந்த 2 தலைமுறையோடவே வடிகட்டி எடுத்துடணும். இனி வரக்கூடிய காலம் எப்படி மோசமா இருக்குன்னு தெரியாது. இப்பவே இப்படி இட்டு கட்டுறாங்க, சிறப்பாவிக்கிறதுலாம் இட்டு கட்டுறாங்க. வருங்காலத்தில் விட்டா என்ன ஆகும்? ஜெயலலிதாவுக்கும் அடித்து கட்டிருப்பான். அந்த மாதிரி குட்டாப் எழுதாம போனா ஜெயலலிதா பற்றி ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் தெரியுமான்னு அப்து சமன் வச்சுக்கிறாரு. ஆமா, கிடைக்கிறது சொல்ல அந்த அணை போடல என்று சொன்னா கண்டிப்பா பேசுவார். இன்னைக்கு அவருடைய போக்க வச்சு பார்த்து என்ன செய்வாரு? ஜெயலலிதாவை பற்றி அன்றைக்கே முன்னறிவிப்பு செய்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அப்படியே விட்டு போயிடுவார். அப்ப பார்த்தாங்க, ஆஹா இவ்வளவு சிறந்த காலத்திலேயே இது மாதிரியான ஊடுருவல் இருக்குது, இது வரக்கூடிய காலம் என்ன மாதிரி போகும்னு தெரியாது என்று சொல்லி என்ன பண்றாங்க? வடிகட்டி. அதுக்குத்தான் என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா உனக்கு யார் சொன்னாங்க? அதே புரியுவாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க புகாரிட்ட போய் இவர் போய் ரசூலுல்லாஹ் சொன்னாருன்னா வைங்களேன் எழுத மாட்டாரு, சட்டையை பிடிச்சுக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா உனக்கு யார் சொன்னாங்க? எனக்கு இந்த உருவம் சொன்னாரு. அவரை காட்டுவாரு. அவரை போடு சொன்னியா? ஆமா உனக்கு யார் சொன்னாங்க? எனக்கு அந்த அவரு முத்துப்பேட்டையில் உள்ள இப்ராஹிம் சொன்னாரு. உதாரணத்துக்கு அங்கே முத்துப்பேட்டை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி சொல்றேன். முத்துப்பேட்டை இப்ராஹிம் சொன்னாரு. சரி அட்ரஸ் கொடு. முத்துப்பேட்டைக்கு போவாரு. முத்துப்பேட்டையில இப்ராஹிம் இருந்தாரா? இருந்தாரு. அவர் வந்திருக்காரு, அவர் பாக்குறதுக்கு வந்திருக்காரு. அவரு மேலப்பாளத்துக்கு வந்திருக்கிறாரா? வந்திருக்கிறாரு. சரி அப்ப பார்த்திருப்பாங்க. அவர் இப்ராஹிம் நல்லா இருக்கானா? நல்ல சுத்தமான சுத்தமான போய் சொல்ல மாட்டாரு, நேர்மையான அப்பதான் கரெக்டான இருக்கும். இப்படி ஒரு அறிவிப்பாளரை பற்றி வந்தால் அவர் எந்த ஊருக்காரன்னு தெரியுது, அந்த ஊர் மக்கள் விசாரிப்பார். மூத்தாம இருந்தாங்க. இப்படி விசாரிச்சு அவர் நல்லவர் அது செஞ்சாதான் பதிவு செய்வார். நேர்மையாளர் அப்பதான் பதிவு செய்வார். பொய் சொல்ல மாட்டார் அப்பதான் பதிவு செய்வார். ஒழுக்க சீலர் அப்பதான் பதிவு செய்வார். ரசூலுல்லாஹ் சொன்னதா சொல்றது ஒழுக்கம் கெட்டவன் ரசூலுல்லாஹ் சொன்னா இட்டு இருப்பான். பொய் சொல்றவன் சொன்னா ரசூலுல்லாஹ் பேரையும் பொய் விட்டுருப்பான். யாரு கண்டா? அப்படிங்கிறதுனால இந்த அறிவிப்பாளர்களை இடம் போட்டு 5 லட்சம் பேர் நல்லா கவனிக்கணுங்க. ஒரு மனிதனுடைய சொல் செயலை ஆராய்வதற்காக வேண்டி 5 லட்சம் அறிவிப்பாளர்களுடைய வரலாறுகள் நீ பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஹதீஸுடைய அறிவிப்பாளர்கள் சொன்னா ஒவ்வொருத்தருக்கும் வரலாறு. அவர் எந்த வருஷம் பிறந்தார், எந்த வருஷம் இறந்தார், எத்தனை வருஷத்தில் கல்வி பயின்றார், அவர் யாரிடத்தில் கற்றார், யாருக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தார், இவ்வளவு விவரங்களும் டீட்டெயில்ஸோட என்னென்ன ஊருக்கு பிரயாணமாக இருக்கிறார். இப்படி 5 லட்சம் பேருடைய வரலாறுகளை பதிவு செய்து பாதுகாத்து வைத்துக் கொண்டுதான் அலசி ஆராய்ந்து அப்ப இதை ஹதீஸுகளை வரையறுக்கணும். இட்டு கட்டினவனா இருந்தா தெரிஞ்சு போயிடும். சொரக்காய் வியாபாரி இவன் போய் சொல்றவன்னா இப்ப சொரக்காய்க்கு போய் சொல்லுவான். யாருக்கு சொன்னா சொரக்காய் அவ்வளவு மேப்படியாரா அந்த ஆளு இவ எப்ப பார்த்தாலும் போய் சொல்லுவானாச்சு. அப்ப ரசூலுல்லாஹ் பேர்ல இதையும் போய் சொல்லியிருப்பான். பொய்யும் சொன்னதுனால இது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் பேர்ல அவன் போய் சொல்லி சொல்றான். இப்படியாக ஆட்களை எடை போட்டு வடிகட்டி அவங்க ஹதீஸுகளை சரியான ஹதீஸு, பொய்யான ஹதீஸு, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸு, பலவீனமான ஹதீஸ்ன்னு சொல்லி பல வகைகளாக பிரிச்சிருக்கிறாங்க. இந்த பிரிச்சு நியாயமா இல்லையா? சொல்லுங்க எல்லாரும். நியாயம் இல்லைன்னா இஸ்லாத்தையே மதிக்க மாட்டோம். இப்படி வடிகட்டாக போயிருந்தாங்கன்னு சொன்னா அப்புறம் எந்த அதிக நம்புறதுன்னு எப்படி இஸ்லாம் ஒரு நல்ல மார்க்கம் ஏற்றுக்க முடியும்? அப்ப இஸ்லாத்தினுடைய களங்கம் வைக்கிறதுக்காக இட்டு கட்டப்பட்டதை எல்லாம் இப்படி வடிகட்டினாங்க. நல்லா விளைக்கிறது எதுனால இட்டு கட்டினான்னு சொல்லிட்டேன், என்ன மாதிரி எல்லாம் இட்டு கட்டினான்னு சொல்லிட்டேன். இட்டு கட்டினதுனாலதான் இன்னென்ன மாதிரி எல்லாம் வகைப்படுத்தினார்கள் சொல்லிட்டேன். இந்த நேரத்துலதான் இப்ப என்ன கேள்வி கேட்கிறாங்க தெரியுமா? நீங்க சஹீஹ் லைவ் முடியல, இந்த சஹீஹ் லைவ் பிரிக்கிறதுனா புகாரி இமாம் சொன்னாரு, முஸ்லீம் சொன்னாரு, மனுஷன் சொன்னதை பிரிக்கிறீங்க, இமாம பின்பற்ற வேணான்னு சொல்லிய இந்த கேள்வி புதுசா வருது. அது ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ் தள்ளணுங்கிறதுல உனக்கு எனக்கு ஒரே கருத்து வந்தா பிரச்சனை இல்லை. இவ்வளவு நியாயமான காரணத்துக்காக சொல்லும் பொழுது அவங்க மார்க்க அறிஞர்கள் என்ன நம்ம கேள்வி கேட்கிறாங்க? லைவான சொல்லுவீங்க, அவர் இட்டு கட்டப்பட்டவர் இட்டு கட்டவர் உங்களுக்கு தெரியுமா? புகாரி எழுதி வச்சார், அதை வச்சு சொல்றீங்க. முஸ்லீம் எழுதி வச்சார், அதை வச்சு சொல்றீங்க. யாரோ சொன்ன தகவலை வச்சுதான் நீங்க என்ன செய்றீங்க முடிவு பண்ணிருக்கிறத தவிர நீங்களும் ஒரு இமாமை பின்பற்றித்தான் ஹதீஸுகளை பலவீனமான செய்கிறீங்களே தவிர இன்னென்ன மாதிரி இருந்தா ஹதீஸுகளை ஏற்றுக்கிறீங்க, இன்னென்ன மாதிரி இருந்தா தள்ளிருங்க சொல்லி ஏதோ ஆதாரம் செய்து கேட்கிறாங்க. உதாரணமாக இன்னென்ன காரணங்கள் இருந்தால் ஹதீஸை ஏற்றுக்கிற கூடாதுன்னு குர்ஆன்ல ஏதாவது இருக்குதா? இல்ல. அப்ப குர்ஆன்ல அது இல்லைங்கும் போது மனுஷ வகுத்த விதிமுறையில தானே பலவீனம் சரின்னு நீங்க எடுத்துக்கிறீங்க. வகைப்படுத்துறது இதெல்லாம் பலவீனம்னு சொல்றோம். இது யார் வகுத்தது? புகாரி இமாமோ அஹ்மது இப்னு ஹம்பலோ மாலிக் இமாமோ வகுத்தது. அவங்க வகுத்த வகைக்கு தான் நம்ம என்ன பண்றோம்? இது சஹீஹ், இது லைஃப்ங்கிறோம். நீங்களே ஒரு ஆலோசனை பின்பற்றிய அப்படின்னு கேட்கிறாங்க.
அதுக்கு பதில் தான் இன்றைய தலைப்புக்கு வரும். அல் குர்ஆன் பார்வையில் அவர் செய்தி யாவும் சொல்றாரு. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா இருக்காங்களா இல்ல ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு மகனுடைய ஸைதுடைய மனைவி, அந்த ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் ரசூலுல்லாஹ்வின் சம்பந்தப்படுத்தி கொச்சையான ஆபாசமான பார்க்கக்கூடாத கோலத்துல ஸைனபை பார்த்து ரசூலுல்லாஹ் மருமகளை பார்த்து தாக்கப்பட்டார்கள்னா இதெல்லாம் எழுதி வச்சுக்கலாம் தஃசீருங்கிற பேர்ல, ஹதீஸ்ங்கிற பேர்ல. அதை ஞாபகப்படுத்துங்கிறார். இப்படி நிறைய அதை லிஸ்ட் போட்டேன்னா அது பாட்டு வந்துகிட்டே இருக்கும். அவ்வளவு இருக்குது. இன்னென்ன ஒவ்வொரு வெரைட்டிலையும் ஒரு 2 உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இதுக்குன்னு தனி லிஸ்ட் நான் போட வேண்டியதில்ல. மௌதுஆத் முல்லாலி காரி என்ற இமாம் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள் தனி புக்கில் இருக்கிறார். 3 வால்யூம்ல மௌதுஆத் இப்னு ஜவுசி என்பவர் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள் ஒரு பெரிய வால்யூமே இருக்கிறார். அதே மாதிரி இப்னுல் அசீர் என்பவர் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள் தனி நூல் எழுதியிருக்கிறார். அதே மாதிரி பலவீனமான ஹதீஸ்கள் சொல்லியே அதுக்கு தனி நூல் அல் காமில்ங்கிற பெயர்ல அது ஒரு தனி நூல் பலவீனமான ஹதீஸ்கள்லாம் இருக்குது. அது மாதிரி அல் ஆலில் மஸ்னூஆவா அப்படிங்கிற பேர்ல சுயத்திங்கிறவர் அவர் இந்த மாதிரி அதாவது செயற்கை முத்துக்கள் சொல்லி இயற்கை கிடையாது செயற்கை முத்துக்கள் பேர்ல இந்த மாதிரி பொய்யான அலங்காரமான ஹதீஸ்கள் இருக்குது. இந்த மாதிரிலாம் பண்ணுனாங்கன்னு போட்டிருக்காரு. நான் புது லிஸ்ட் போட வேண்டியதில்லை. 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இவங்க எப்படி எல்லாம் இட்டு கட்டினாங்க வால்யூமா எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. அது தனியா மொழிபெயர்த்தாளர்கள் அவ்வளவு இருக்குது. அதுக்கு நம்ம வரல. பாயிண்ட் என்ன தெரியுமா? இந்த மாதிரி எல்லாம் இதுதானே ராமகோட பேசிட்டு இருக்காங்க. காமோடரை மிஞ்சியவர் ரசூலுல்லாஹ் பேசுறாங்க. ஸைனபை பார்க்கக்கூடாத குளத்துல பார்த்து மருமகளோட ஆசைப்பட்டு மருமகளே கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான்னு சொன்னா அது காரணம் யாருங்க? இந்த இட்டு கட்டப்பட்ட இட்டு கட்டினவனும் அதையும் தஃசீர்ல எழுதி படிச்சுட்டு இருக்கிறவனும் அதுவும் பயான்ல ஜலாலைனி மாதிரி எத்தனை தஃசீர்கள் இருக்கு. அப்ப அதையும் பயான்கள்ல மேலையில ஏறி பேசுறவர்களும் அவனுக்கு என்ன கூட சொல்ல முடியும்? நீ நினைப்பது இருக்குன்னு பேசிட்டு இருக்கிற அரபியில் இருக்கிறவங்க நம்ப முடியுமா? எவ்வளவு பரிசுத்தமான மார்க்கம் குர்ஆனுடைய வரிசை பார்த்து குர்ஆனுக்கு முதல் இல்லாச்சுன்னா ஏற்றுக்கிறோம்னு சொல்லி அந்த ஒரு விவகாரம் கூட இல்லாம இது மாதிரியான கதைகளை எல்லாம் கட்டி விட்டுக்கிறாங்க. அந்த ஸைனப் ரலியல்லாஹு சம்பந்தமா அவங்க சொல்லக்கூடிய கதை எவ்வளவு அகத்தமானதுங்கிறதுக்கு நம்ம நபிகள் நாயகத்தின் திருமணம் ஒரு புக் எழுதியிருக்கோம். அதுல அதை பார்த்துக்கிறோம். ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ண பல மனைவியை கல்யாணம் பண்ண காரணம் என்ன, அதுக்கு அறிவுபூர்வமான காரணங்கள் என்ன, காம உணர்வு தான் காரணமான விலைக்கு அதெல்லாம் பார்த்துக்கங்க. பாயிண்ட் என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கலங்கப்படுத்துற மாதிரி எல்லாம் ஈஸ்வரத்துக்கு. இப்ப பாயிண்ட் வரும். இப்ப நம்ம என்ன கேள்வி நல்லா கவனிக்க. அவங்க என்ன கேட்கறாங்க தெரியுமா? சைவான ஹதீஸ் இருக்குது, லைஃபான ஹதீஸ் இருக்குது, மூணுவான ஹதீஸ் இருக்குன்னு சொல்லும் பொழுது இதெல்லாம் அல்லாஹ் சொன்னான். கேட்கிறார் இதெல்லாம் அல்லாஹ் சொன்னான் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போனாங்களா? இதெல்லாம் சஹீஹ், இதெல்லாம் லைஃப். குர்ஆன் ஹதீஸ் பேசுற ஆளுக்கு ஏன் புகாரி இமாம் வச்சுட்டு இருக்கிறீங்க? குர்ஆன் ஹதீஸ் சொல்ற ஆளுக்கு இருக்கு அவங்க வகுத்த விதிமுறையை எங்களுக்கு சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க? கேள்விகளை கேட்கிறாங்க. அதுக்குத்தான் நம்ம என்ன சொல்றோம்? அல் குர்ஆனுடைய பார்வையில ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்கள். அல் குர்ஆனுடைய பார்வையில் என்னது? ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்கள்னா ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களுக்கு இலக்கணத்தை அல் குர்ஆன் தான் சொல்லு. நல்லா விளைக்கணும். புகாரி இமாம் சொந்தமா இட்டு கட்டி அவர் ஒரு விதிமுறையை உண்டாக்குனா போயான் தூக்கி போட்டுருவோம். யாரும் அந்த கேட்கல. முஸ்லீம் இமாம் சொந்தமா உண்டாக்கிட்டு இன்னென்ன அளவுகள்ல இருந்தா தகிக்கிறாருன்னா அவன் போய வேலையை பார்த்துக்கிட்டு நீங்க அதை சொல்லுவேன் இதை சொல்லுவேன்னு சொல்லி போடுவேன். அவர் பின்பற்ற எனக்கு அவசியம் கிடையாது. அந்த மொத்தாவுடைய மாலிக் இமாமா இருக்கட்டும், அஹ்மது இப்னு ஹம்பலா இருக்கட்டும், வேற வேற இமாம்களா இருக்கட்டும், அவங்க சஹீஹ் லைஃப்னு இப்ப தரம்பி இருக்கிறதுக்கு என்னென்ன அளவுகோல்களை சொல்றாங்களோ அதையெல்லாம் குர்ஆன் ஆதாரங்களின் அடிப்படையில் சொன்னதனால் தான் அதை நாங்க ஏற்றிருக்கமே தவிர புகாரி இமாம் சொன்னார்கள் என்பதற்காக ஏற்றுக்கல, முஸ்லீம் சொன்னார்கள் என்பதற்காக ஏற்றுக்கல. அதே மாதிரி மதுரபுடைய இமாம்களை நாங்க ஏற்றுக்கிறோமே. குர்ஆன் ஆதாரத்தோட சொன்னா குர்ஆன் ஆதாரத்தோட அபூ ஹனீஃபா இமாம் சொன்னாங்க ஏற்றுக்கிறோம். இந்த பள்ளிவாச பேசுமாம் ஏற்றுக்கிறோம். எங்களுக்கு தேவை குர்ஆன் ஆதாரம். அதே அடிப்படையில் தான் இந்த ஹதீஸ் துறையில் உள்ள அறிஞர்கள் எல்லாம் இந்த ஹதீஸ் இன்னென்ன மாதிரி செய்திகளை எல்லாம் ஏற்கக்கூடாது என்று அல்லாஹ் சொல்றான். அதனால நாங்கள் இந்த ஹதீஸ்களை ஏற்க மாட்டோம் சொல்லி இந்த உசூலை எங்க இருந்து வகுத்தாங்க? இந்த விதிமுறைகளை எங்க இருந்து பெற்றாங்க? பாதுகாக்கப்பட்ட குர்ஆன்ல இருந்து பெற்றாங்க. நல்லா விளங்கிக்கணும். பாதுகாக்கப்பட்ட அப்பளுக்கு இல்லாத தூய்மையான அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருந்துதான் இந்த ஆதாரங்களை எடுத்து அவங்க சொல்றாங்க. உதாரணம் ஒண்ணு எடுத்துக்கிறோம்.
அதான் அன்னைக்கு சொன்னாங்க, ஒரு அறிவிப்பாளர்கிட்ட இருந்து இன்னொரு அறிவிப்பாளர் கேட்டு சொல்றாருன்னு சொன்னா, இந்த அறிவிப்பாளருக்கும் அந்த அறிவிப்பாளருக்கும் தொடர்பு இருக்க வேண்டும். இது ஒரு விதிங்க. இப்ப நான் சம்சுல்லுஹாட்ட இருந்து கேட்டு சொல்றேன் ஒரு செய்தியை, இதை நீங்க ஒத்துக்கிறீங்க. ஏன் ஒத்துக்கிறீங்க? சம்சுல்லுஹாவுடைய காலம் என்னன்னு உங்களுக்கு தெரியும், ஏன் காலம் என்னன்னு தெரியும், நான் உங்க ஊருக்கு வந்தது உங்களுக்கு தெரியும், அவரை பார்த்தது உங்களுக்கு தெரியும், அவர் மதுரைக்கு பலகர வந்திருக்கிறாரு உங்களுக்கு தெரியும், அப்ப என்னை பார்த்திருக்காருன்னு தெரியும். அதனால அவருக்கு நான் சொல்லியிருக்கலாம், அவர் என்னிடத்துல சொல்லியிருக்கலாம். இதை நீங்க மறக்க மாட்டீங்க. நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, ஜனாதிபதியா இருந்தார ஃபக்ருதீன் அலி அஹ்மது, அவர் என்னிடத்துல என்ன சொன்னார் தெரியுமாங்கிறேன். நீ என்ன செய்வீங்க? வேண்டாம். ஃபக்ருதீன் அலி அஹ்மது காலம் என்ன, உன் காலம் என்னன்னு என்றால் சந்திச்சியா? காலத்துல கூட நீ சந்திச்சிருக்கலாம். அவன் எப்ப மதுரைக்கு வந்தாண்டாலு, நீ மதுரையிலே கொஞ்சம் இருக்கிற அந்த ஜனாதிபதியா இருக்கும்போது நீ வாழ்ந்திருக்கலாம். வாழ்ந்தா மட்டும் பத்தாது, நீ டெல்லிக்கு போனது இல்லையே, அவன் மதுரைக்கு வந்தது இல்லையே, நீ எப்ப ஃபக்ருதீன் அலி அஹ்மதை சந்திச்சு உன்கிட்ட எப்ப இந்த செய்தி அவன் சொன்னான்னு கேட்கிறா இல்லையா? அப்ப இந்த இது எல்லாத்தையும் உள்ளதான சந்தி ஒரு ஆள் இன்னொரு ஆள் சேர்ந்து ஒரு செய்தி அறிவிக்கிறதா இருந்தா அவர் தேர்ந்து அவர் கேட்டிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கணும். கேட்டிருக்க வாய்ப்பு இருந்தா தான் கேட்டார்னு சொல்லி நம்ம ஏத்துக்கிறோம். வாய்ப்பே இல்லாட்டி என்ன செய்ய மாட்டோம், ஏத்துக்கிறவே மாட்டோம். உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோமே, இப்ப நமக்கு முந்தி மௌத்தா போய் விட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி உதாரணம் சின்ன சாஹிப் எடுத்துக்கிறோம், முகமது அலி சின்ன. நான்லாம் அவர் பார்த்ததே கிடையாது. அவர் ஹயாத்தோடு இருந்த காலத்தில் நான் இருந்திருப்பேனானு தெரியல. இருந்திருப்பாங்க தெரியல. சரி, முகமது அலி சின்ன அவர்களோடு நான் ஒரு நாள் ட்ரெயினிலே போய் கொண்டிருந்தேன்னா பொய்ன்னு ஒரு வழங்கும்ல, இவங்க முகமது அலி சின்ன கூட போனார். 2வது மூத்தா போய் எத்தனை வருத்தாச்சு, இவன் முகமது அலி சின்னாவை எந்த காலத்தில் பார்த்தான், போய் சொல்றானே தெரியுமா இல்லையா? இப்படி முடிவு எடுத்து தப்பா? அந்த மாதிரிதான் முடிவெடுத்தாங்க. ஆனாலும் கூட அதுக்கும் குர்ஆனை ஆதாரம் காட்டினாங்க. இதே போல் இந்த ஆதாரம் காட்ட தேவையில்லை. ஏப்பா இன்னாருக்கு கேட்டான்னு சொல்ற, அது மூத்தா போனது நீ பிறந்திருக்க, நீ எப்படி அவர்த்து கேட்டிருப்பேன்னு கேட்டாலே ஓகேதான். ஆனாலும் கூட அவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா, அதுக்கும் குர்ஆன்ல இருந்து வைக்கிறாங்க சாமி. ஒரு சம்பவத்தை கேளுங்க, குர்ஆன்ல உள்ள சம்பவம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அவங்க மூசா நபிக்கு முந்தினவங்க, ஈசா நபிக்கு முந்தினவங்க. ஏறத்தாழ 5000 வருஷம் கணக்கில் உள்ளவங்க வைங்களேன். அந்த ஈசா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எங்க யூத மார்க்கத்தை சேர்ந்தவர் தான் அப்படின்னு சொல்லி யூதர்கள் சொல்லிட்டு இருந்தான். நல்லா வழங்கணும். இப்ராஹிம் நபி எல்லாரும் மதிப்பான். 3 மதத்தவர்கள் மதிக்கிற ஒரே தலைவர் யாரு? இப்ராஹிம் நபி தான். கிறிஸ்தவர்களும் ஆபிரகாம் மதிப்பான், முஸ்லிம்களும் இப்ராஹிம் மதிப்போம், யூதர்களும் ஆபிரகாம் மதிப்பான். 3 சமுதாயத்தினாலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி யூதர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் காலத்துல இப்ராஹிம் நபி யாருன்னு நினைக்கிறீங்க? அவங்க எங்க யூத மதத்தை சேர்ந்தவர் யார்? இவன் கிறிஸ்தவ மாத்தான், எங்க கிறிஸ்தவ மாத்திரம் உள்ளவர்கள், நீ எங்க யூத மதங்கிற அப்படின்னு சர்ச்சை பண்ணிட்டு இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் தேவன் அடிக்கிறான். அப்படி இப்ராஹிம் நபி எங்க மார்க்கமாக்கும், எங்க மார்க்கமாக்கும். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? ஆனா அறிவு கட்டவன் மாக்கான இப்ராஹிம் யகூதியன் வலா நஸ்ரானியன். இப்ராஹிம் அவர்கள் யகூதியாவும் இருந்ததில்லை, நஸ்ரானியாவும் இருந்ததில்லை. ஒமா உன்சிலத்தி தௌராத்து இல்லாமின் பாதி, தௌராத்துங்கிற வேதமே அவருக்கு பின்னியா இறங்கி இருக்குது. இப்ராஹிம் நபிக்கு பிறகுதான் தௌராத்து வருது. தௌராத்து பின்பற்றினாதான் யகூதின்னு சொல்ல முடியும். தௌராத்துக்கு முந்தியே அவர் வந்துட்டாரு. தௌராத்து இறங்குற காலத்துக்கு யூத மதம் உண்டாவதுக்கு 2000 வருஷத்துக்கு முந்தி அவர் வந்திருக்கிறாரு. அவரை எப்படிதான் யூதர் இருந்தீங்க? அவளா தாக்கலும் நீங்க விளங்க மாட்டீர்களா? எல்லாம் கேட்கலாம். இவர் என்ன பாயிண்ட் எல்லாம் சொல்றான், ஏண்டா ஒரு ஆளுக்கு ஒரு செயல்ல சம்பந்தப்படுத்துவதா இருந்தா சந்திப்பு இருக்கணும், அவருக்கு பிந்தி இவர் வந்திருக்கணும் அப்படின்னு விளங்குதா இல்லையா பாயிண்ட்? யூத மார்க்கத்தை இப்ராஹிம் நபி மீது சுமத்துறதா இருந்தா யூத மார்க்கம் வந்த பிறகு யார் வந்திருக்கணும்? இப்ராஹிம் நபி வந்திருக்கணும். யூத மார்க்கத்துக்கு முந்தி அவர் வந்திருந்தான்னு சொன்னா அவர் யூதம் சொல்லலாமா? இஸ்லாம் மார்க்கம் தோன்றதுக்கு முந்தி வாழ்ந்த ஒருத்தர் முஸ்லீம் வாழ்ந்தால் சொல்ல முடியுமாங்க? சொல்ல முடியாது தானே. திமுக ஒரு கட்சி தோன்றதுக்கு முன்னாடி இருந்த காந்தி கூட திமுக அங்கம் வகித்தார் சொன்னா திருப்பவே இல்லையா? ஏன்னா காந்தி காலத்துல திமுக இருந்துச்சா? அப்ப காந்தி காலம் என்ன, திமுக காலம் என்ன? காந்தியை போய் திமுக இருந்தான்னு சொல்லி அவங்க அறிவு இருக்கான்னு கேட்டோம்ல. அதே மாதிரி தான் இது. இப்ராஹிம் நபிக்கு பிந்தி வருது யூத மார்க்கம், அவரை போய் யூத மார்க்கத்தில் உள்ளவர்களுடைய உனக்கு ஏதாவது அறிவு இருக்குதா? தௌராத்து அவருக்கு பின்னால வருது, மூசா நபிக்கு தானே தௌராத்து வருது. இது கூட விளங்க மாட்டீங்கன்னா நல்லா கேட்கறான்.
அப்பலா தாக்கிலும் விளங்க மாட்டீங்களா, சிந்திக்க மாட்டீங்களா, சிந்திக்க சொல்லலாம். இது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இவங்க என்ன பாயிண்ட் எடுக்கிறாங்க, என்ன பாயிண்ட் எடுக்கிறாங்க? அப்துல் காதர் சேர்ந்து இப்ராஹிம் அறிவிக்கிறதா இருந்தா அப்துல் காதர் அவர் சந்திச்சிருக்கணும். அப்துல் காதருக்கு முந்தி போயிட்டாலும் முந்தி போனவற்றை நீ எப்படா கேட்டேன்னு சொல்லிவிடுவோம். அவர் முந்தி உள்ளவரா இருக்கக்கூடாது, சந்தித்து இருந்தால்தான் ஒருத்தரிடமிருந்து ஒரு செய்தியை தொடர்பு கொடுக்க முடியும் சொல்லி இந்த வசனத்திலிருந்து விளங்குதுன்னு சொல்றாங்க. அறிவுக்கு பொருத்தமானதா இருக்குது, அதனால நம்ம ஏற்றுக்கொள்றோம். நல்லா விளங்கணும். ஆதாரப்பூர்வமான அறிவிப்புகளுக்கு இந்த அளவுகோல் எல்லாம் இந்த வரலாற்று தொடர்பு இருக்கணும். ஆதாரப்பூர்வமான அறிவிப்பு சொல்றதா இருந்தா ஒரு அறிவிப்பாளருக்கு இன்னொரு அறிவிப்பாளருக்கு மத்தியில வரலாற்று தொடர்பு இருக்கணுங்கிறாங்க. இந்த வரலாற்று தொடர்பு இருக்கணும்னு குர்ஆனில் நிரூபிக்கப்படுது. அதனால நம்ம ஏற்றுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஒரு அடிப்படை எடுத்துக்கிறீங்க. இஸ்லாத்துல ஹதீஸ் துறையில நேர்மையான ஆட்கள் சொல்வதை தான் ஏற்றுக்கணும். பொய்யும் சொல்றதை ஏற்றுக்கிற கூடாது. தண்ணி அடிக்கிறவன் சொல்ற ஹதீஸை ஏற்றுக்கிற கூடாது. வேற தப்பு தண்டாவில் ஈடுபடுறவன் ஹதீஸை ஏற்றுக்கிற கூடாதுங்கிறோம். இது புகாரி தானே சொன்னாருங்கிறாங்க. புகாரி சொல்லுவாரா? அல்லாஹ் சொல்றான். இதை திருக்குறான்ல சொல்றான். என்ன சொல்றான்? இன்ஜாக்கும் யாய் உள்ளதினாமனும் இன்ஜாக்கும் பாசிக்கும் பினபையில் மூமின்களே, ஒரு பாவம் செய்தவன் ஒரு செய்தியை உங்களிடத்திலே கொண்டு வந்தால் பையனும் அதை தீர விசாரியுங்கள். பாவம் செய்கிறவன் ஒரு செய்தியை கொண்டு வந்தான்னா அதை தீர விசாரிக்கணும். இவன் பாவம் செய்தவனா இருக்கிறதுனால இந்த செய்தியிலையும் போய் சொல்லியிருப்பான், கூடக்கரையை சொல்லியிருப்பான், சேர்த்திருப்பான், நீக்கி இருப்பான், மாற்றி இருப்பான், மறைச்சிருப்பான். அதனால என்ன செய்ய தீர விசாரியும் சொல்லி அல்லாஹ் கட்டளையிடுவான். அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் தான் பாவியா பாவி இல்லையான்னு செய்யறாங்க, ஆராயிறாங்க. செய்தி சொல்லக்கூடியவனுடைய கேரக்டரை பார்க்கணும். செய்தி சொல்றவன் நல்லவனா இருந்தா தான் அந்த செய்தி அவன் சொல்றது தகுதி இருக்குது. இல்லைன்னா இட்டுக்கட்டு சொல்லியிருப்பான், இல்லைன்னா இட்டுக்கட்டு சொல்லியிருப்பாங்கிற அடிப்படையில அவங்க எடுத்திருக்கிறாங்க இந்த விதிமுறைய. இது எங்க எடுத்திருக்கிறாங்க? இதுவும் குர்ஆன்ல இருந்தா எடுத்தாங்க, இதையும் குர்ஆன்ல எடுத்தாங்க. இன்னும் சொல்ல போனா குர்ஆன்ல அழகான சூரா அஹ்ஸனுல் கஸஸ், அழகிய வரலாறு என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய சூரத்து யூசுப் எடுத்து பாருங்க. யூசுப்ங்கிற அந்த அத்தியாயத்துல ஒரு செய்தியை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ளணும், அல்லாஹ் சொன்னதாக, ரசூலுல்லாஹ் சொன்னதாக, மற்றவங்க சொன்னதாக நமக்கு ஒரு செய்தி கிடைச்சா அந்த செய்தியை எந்த அளவுக்கு ஏற்றுக்கணும், எந்த அளவுக்கு ஏற்றுக்கிற கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு கிளாஸே நடத்துறாங்க. சூரத்து யூசுப் எடுத்து பார்த்தா தெரிஞ்சு வரும். இந்த செய்திகளை எப்படி ஏற்றுக்கணுங்கிறதுக்குன்னு அருளப்பட்ட சூறா மாதிரி இருக்குது. அது வேற விஷயத்துக்கு அருளப்பட்டிருக்கு. இன்னைக்கு இந்த டாபிக் பத்தி அருளப்பட்ட சூறா மாதிரியே அந்த சூறா யூசுப் அமைஞ்சிருக்கு. அதுல என்ன அல்லாஹ் சொல்றான்? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அவருடைய சகோதரர்கள் அழைச்சிட்டு போறாங்க. தாப்பனாத்தை கேட்டு நாங்க என்ன செய்யறோம், ஆடு வாய்க்க போறோம், அவர் எங்களோட வந்தாருன்னு சொன்னா ஏற்பாடு எல்லாரும் அவரும் விளையாடுவாரு, மேஞ்சிடுவாரு, எல்லாம் செய்வாரு, அதனால அவரை எங்களோட அனுப்புங்க. யூசுப் நபியை கேட்கிறாங்க. யூசுப் நபி கூட பிறந்த சகோதரர்கள் இருக்கிறாங்க. இந்த சகோதரர்களுக்கு யூசுப் நபியை பிடிக்காது. ஏன் பிடிக்காது? தகப்பனாருக்கு யூசுப் நபி நெருக்கமானவராக இருக்கிற காரணத்தினால மற்ற பிள்ளைகளுக்கு யூசுப் நபியின் மீது பொறாமையினால என்ன பண்றாங்கன்னா, இந்த யூசுப் நபியை காலி பண்ணிட்டா தந்தை அவர் மீது அதிக பால் செலுத்த மாட்டாரு, நம்மளை எல்லாம் சமமா நடத்துவார்னு சொல்லிவிட்டு என்ன செய்யறாங்க, யூசுப் நபி எங்களோட அனுப்புங்க, குழந்தையா இருக்கு, சின்ன பையனா இருக்கும்போது எங்களோட அனுப்புங்க. இவர் அனுப்பி விட்டுறாரு. அதை ரொம்ப காரணம் செய்யறாரு. சரி கூட்டிட்டு போங்க பாங்கிறாரு. போயிட்டு ராத்திரி ஆயிடுச்சு, மாலை ஆயிடுச்சு. அபாகம் ஈசான் எபுக்கும், அவருடைய அத்தாவிடத்துல அழுதுகிட்டே வருவாங்க. யாபானா அப்ப தந்தையை கூப்பிட்டு சொல்றாங்க, இந்த மாதிரி நம்ப மாட்டேங்கிற, இது ஓனாய் உன் பிள்ளை திண்டு போயிடுச்சு. எப்படி யூசுப் நபிக்கு கணக்கு வைக்க போட்டுக்கிட்டு தகப்பனாக்க என்ன சொல்றாங்க, மக்களும் சொல்றாங்க, ஓனாய் சாப்பிட்டு போயிடுச்சு, உனக்கு சந்தேகமா இருந்தா இந்த பாரு ஒரு சட்டையெல்லாம் இருக்கு, ரத்தக்கரை காட்டுறாங்க. சட்டையை கொண்டாந்து காட்டி இங்க வா, ரத்தக்கரையெல்லாம் இருக்குது, நீ இவ்வளவு சொன்னா நீ நம்ப தயாரா இல்ல அப்படின்னு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாருங்க அதெல்லாம் சொல்லி கேட்போம். யாபானா இன்னாத அபுனா நஷ்டபிக்கு, நான் கொஞ்சம் வேகமா போயிட்டோம். தரக்குனா யூசுப் இந்த மதாயினா, இவருடைய பொருள்களுக்கு பாதுகாப்பாக யூசுவை விட்டுட்டு போயிட்டோம். அக்களவு தீபு, ஓனாய் அவரை சாப்பிட்டு விட்டது. ஒமா அன்பது மூமினின் லனா உலவுக்குன்னா சாதிச்சு, நாங்கள் உண்மை சொன்னாலும் கூட நீ நம்புறாளா இல்ல என்று சொல்லிவிட்டு ஜாவு அலா கமீசி இதமின் கதிதின், பொய்யான ஒரு ரத்தக்கரை புரிந்த சட்டையையும் கொண்டு வந்தார்கள். இப்ப என்னங்க நல்லா கவனிக்கணும். கூட்டிட்டு போனாங்க மோன,
மூணை விட்டுட்டு வர்றாங்க, ஊனாய் தின்று தீங்கிறாங்க. யார் சொல்றா? பெத்த மக்கள் சொல்றாங்க. பெத்த மக்கள் சொல்றாங்க, சும்மா சொல்லல, எவிடன்ஸோட சொல்றாங்க. எதை காட்டி சொல்றாங்க? 26 சட்டை, மோகம் போட்ட சட்டை, அது ரத்த கடை குறைஞ்சிருக்கு பார், ஊனாய் தின்று தீங்குற ஆதாரம் இருக்கு பாருங்க. யூசுப் என்ன பண்ணிருக்கணும்? ஆதாரம் இருக்குல்ல, மகள சொல்லணும், நம்ப மாட்டேனே. நீ என்னத்தான் கொண்டாந்து என்ற காட்டினாலும் சரி, எவ்வளவுதான் ரெக்கார்ட கொண்டாந்து காட்டினாலும் சரி, நீ பொய்ய, நீ அவர் மீது பொறாம உள்ளவன், நீ அந்த ஆள் மீது யூசுப் மீது எப்போ பகம வச்சுக்கிட்டு இருந்த, அதனால நீ சொல்றது பொய்யுங்கிறார். நல்லா கவனிக்கணும். எவ்வளவு எவிடன்ஸ்களை கொண்டாந்து காட்டினாலும் உன் கேரக்டர் சரியில்லைன்னு சொல்றாரு பாருங்க. யூசுப் என்ன சொல்றாரு? இல்ல பல் கவ்வளத்திலக்கும் அம்புசுக்கும் அம்ரா, ஏதோ ஒரு காரியத்தை உங்கள் மனது அழகானதாக காட்டிவிட்டது. சபுரும் ஜமீல், நான் அல்லாஹ்விடத்துல பொறுமையாக இருப்பேன்னு சொல்லிட்டு அவர் நம்ப மறுத்து விட்டார். நீ என்னமோ பிளான் பண்ணி செஞ்சுட்டு போய் சொல்றீங்களா? இப்ப கேட்கிற செய்தியெல்லாம் நம்பணும்னு சொன்னா, இந்த மாதிரி ஆதாரத்தோட சொன்னா கூட நம்பணும்னு சொன்னா, மோங்க சொன்னது யார் நம்பி இருக்கணும்? யூசுப் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நம்பி இருக்கணும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நம்ப மறுக்கிறாரு. நான் நம்ப மாட்டேனே, நீ ஏற்கனவே அந்த புள்ள யூசுப் மீது பொறாமையா இருக்கிற, அவர் ஒழித்து பிளான் போடுற, தலையில அடிக்கடி தட்டிக்கிட்டு இருப்ப, பல தடவை அந்த பிள்ளையை நீ கரிச்சு கொட்டிக்கிட்டு இருப்ப. இந்த மாதிரி இருந்த காரணத்தினால உன் கேரக்டர் சரியில்லை, நீ ஒரு பாசிக், நீ ஒரு பாவி, நீ பொறாமக்காரன், நீ அவர் மீது பகமை உள்ளவன், அவர் அழிக்கணுங்கிற எண்ணம் உள்ளவன். அப்படிப்பட்ட காரணத்தினால என் மகனா இருந்தாலும் சரி உன் தகவலை நான் நம்ப மாட்டேன். இது ஒரு வரலாறு நினைச்சிட கூடாது. இதுல உங்களுக்கு படிப்பினை இருக்குன்னு எல்லாம் சொல்றோம். ஆயாத்துல் லிசாயிலினா லக்கவுக்கான யூசுபவா, யூசுப ஆயாத்துல் லிசாயிலின், இந்த யூசுஃபுடைய சகோதரர்களுடைய இந்த வரலாற்றிலே கேட்டு வருவோருக்கு பல படிப்பினைகள் உள்ளன. படிப்பினைக்கு எல்லாம் சொல்றாங்க, இந்த கதையா சொல்லல. இதுல இருந்து என்ன படிப்பினை? யாக்கூப் என்பது ஒரு நபி, நபி ஒரு முடிவு எடுத்தாருன்னு சொன்னா அந்த மாதிரி தான் நாமளும் இருக்கணுங்கிறது தான் அல்லாஹ் சொல்லி தர்றான். யாரோ தெருவில் போறதில்லை யாக்கூப்ங்கிறவரு, அவர் ஒரு தீர்க்கதரிசி நபி, அவர் பேர் தான் இஸ்ராயேல்ங்கிறது. அதனால இஸ்ராயேல் ஒரு இனமே உண்டானுச்சு, அவருடைய சந்ததிகள் தான். அப்ப யாக்கூப் நபிங்கிறவர் என்ன முடிவு இருக்கிறாரு? பெத்த மகன்களே சொன்னாலும், ஆதாரத்தோட வந்து சொன்னாலும், அவங்களுடைய கேரக்டர் சரியில்லை என்று சொன்னால் அந்த தகவலை ஏற்கக்கூடாது. புரிஞ்சுட்டாக்கல? இதுல இருந்தாயா ஹதீஸ் நாங்க ஏற்கக்கூடாதுங்கிறோம். கேரக்டரையும் பார்க்கணும். சொல்ற செய்தி நல்லா இருக்கான்னு பார்க்க மாட்டோம், சொல்றவன் சரியான்னு பார்ப்போம். சொல்ற ஆள் சரியான ஆள் தானா, பொய்யனா, பொறாமக்காரனா, ரசூலுல்லாஹ் மேல விருப்பு உள்ளவனா, இட்டு கட்டக்கூடியவனா, பிராடு பண்றவனா, சொந்த நோக்கத்துக்காக வேண்டி மார்க்கத்தை அடகு வைக்கக்கூடியவனா, அப்படின்னு எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தான் எடுக்கணுங்கிறதுக்கு தான் இந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதே சூரை யூசுஃப்ல இன்னொரு சந்தர்ப்பத்துல அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை திருடிட்டார்னு சொல்லி பிடிச்சு வச்சுக்கிறாங்க. அவர் திருடல, யூசுப் இல்ல, புண்ணியாண்டின இன்னொரு சகோதரர். யூசுஃபை கொண்டு யூசுப் தான் மன்னாரா போயிட்டாரு. அந்த யூசுப் என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டா, இன்னொரு சகோதரர் இருக்காரு புண்ணியாண்டின், அவர் மேல வந்து யூசுஃபுக்கு தெரியும். அவர் திருட்டுப்பட்ட வச்சு தன்னோட வச்சுக்கிறார் வேணுண்டு. இவங்க வர்றாங்க சகோதரர்கள், தந்தையே முதல்வருக்கா யூசுப் விஷயத்தை சொன்ன நம்ப மாட்டேன்ட்ட, இப்ப அவன் தம்பியை கூட்டு போனோம்னா அவன் திருடிட்டு தாண்டாளு, அவனை பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க, உன் முதல்ல திருட்டு போயிலா இருக்கானுவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இந்த பிள்ளைகள் அப்ப சகோதரர்கள் யூசுஃபை கிட்ட சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்க பாருங்க. எங்கள் தந்தையே, அதாவது யூசுப் நபி ஒரு காணாய்க்கு வந்துட்டாங்க. இரண்டாவது தடவை யூசுப் நபிக்கு அடுத்த புனியாமிங்கிற வரையும் திருடி விட்டார்னு பட்டம் கட்டி பிடிச்சு வச்சுட்டாங்க. தந்தைகிட்ட சொல்றாங்க, இது உண்மையான செய்தி, முதல் சொன்னது பொய், இப்ப சொல்றது என்ன? அந்த மன்னர் பிடிச்சி யூசுப் நபி அந்த புனியாமியை பிடிச்சு வச்சுக்கிட்டது உண்மை, திருட்டு பட்டம் கட்டி தான் பிடிச்சு வச்சிருக்காரு. உண்மை செய்தியை தான் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. யாபானா, எங்கள் தந்தையே, இன்னபுனக சரக், உன்னுடைய மகன் திருடி விட்டான். உமா சஹிதுனா இல்லா பிமா அலிம்னா, நாங்கள் அறிந்ததைத்தான் உங்களுக்கு சொல்கிறோம், சாட்சி சொல்கிறோம். உமா குன்னா நில் கைதி ஹாஃபிலீன், மறைவான செய்திகளை நாங்கள் அறியக்கூடியவர்களாக இல்லை. திரும்ப நாங்கள் நிரூபிச்சு காட்டினாங்க, அதனால கூட்டி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எவிடன்ஸ் கொடுக்குறாங்க. அது சரியா அல்லது குன்னா தீகா, எந்த ஊர்ல இந்த சம்பவம் நடந்துச்சோ அந்த ஊர்ல போய் விசாரிச்சு பாருங்க. நாங்க பொய் சொல்லல, ரெண்டு ஆதாரம் காட்டுறாங்க. எந்த ஊர்ல இது நடந்துச்சோ அந்த ஊர் மக்கள்கிட்ட போய் கேளுங்க. ஒரு ஐயர் அல்லத்தி
ஃபீஹா, நாங்கள் அந்த ஊரிலே சந்தித்த வணிக கூட்டத்தை வேண்டாலும் கேளுங்கள். வெளியூர்ல இருந்து வணிக கூட்டம் இருக்குது, அவங்களுக்கு இது தெரியும். ஊர் மக்கள் முன்னாடி நடந்துச்சு, அவங்களுக்கு இது தெரியும். உங்களுடைய இன்னொரு மகன் திருடிட்டான், அதனாலதான் பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க என்று இவ்வளவு எவிடன்ஸோட சொல்லிட்டு இன்னால சாதிக்கும், நிச்சயமா நாங்க உண்மைதான் சொல்றோம் அப்படிங்கிறாங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு, சொல்ற செய்தி உண்மை, இது உண்மை, முதல் பொய். யூசுமலிய கணத்துல வெளியிட்டு ஓனாய் இருந்துச்சுட்டான், அது பொய். இரண்டாவது சொல்ற செய்தி உண்மை, திருட்டு போயிட்ட தான் பிடிக்கப்பட்டிருக்கிறாரு. ஊர் சாட்சி, வணிக கூட்டம் சாட்சி, எல்லாம் சாட்சி. உண்மையை சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, வல் சவலத்திற்கும் அம்புசுக்கும் ரொம்ப பண்ணிருக்கீங்க, உங்க மனசுல என்னமோ ஒரு பிளான் பண்ணி நினைப்பீங்க, இந்த மகனை நீங்க காரியம் செய்கிறாரு. உண்மையை சொன்னாலும் கூட சொல்றவன் யாருன்னா பார்த்தாரு, சொல்ற செய்தி உண்மை, நீ யாரா, நீ நல்லவனா, அந்த பிள்ளை ஒழிக்கணும்னு திட்டப்பட்டவன் தானே, அதனால நீ சொன்ன காரணத்தினால நான் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க. அப்ப சபுரும் ஜமீல், நான் அழகான பொறுமையோடு இருக்கிறேன், அசல்லாஹு யஅத்திய நீபிஹிம் ஜமீஆ, எல்லாத்தையும் அல்லாஹ் என்கிட்ட கொண்டாந்து சேர்க்குவான், அவரை ஒண்ணு நடந்து போயிருந்த அப்படின்னு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய தகப்பனார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இது என்ன விளங்குது, சொல்லக்கூடிய கேரக்டரை பார்க்கணும், நல்லவனா, ஒழுக்கமானவனா, நேர்மையானவனா, அதையெல்லாம் பார்த்துதான் ஒரு செய்தி ஏற்றுக்கணுங்கிறது தான் இந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்றானே தவிர கதை கேட்டு ரசிக்கிறதுக்காக சொல்லல. அதே மாதிரி குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், வல்லா குல்தும் ஃபாதிரு, நீங்கள் பேசினால் நீதியை பேசுங்கள், இன்னல்லாஹ் யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான், நீதியை நிலைநாட்டுமாறு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். இதையெல்லாம் வச்சுதான் நீதியாளர்களாக இருக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய செய்தி அறிவிக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்கணும், நீதியாளர்களா இருக்கணும். இது மாதிரியான கருத்துக்களை எல்லாம் எங்க இருந்தா எடுத்தாங்க, அறிவிக்கலையில் உள்ளவங்க குர்ஆன்ல இருந்தா எடுத்துக்கொண்டு இந்த மாதிரி தான் எடுக்கணும்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. நல்லா விளைவிக்கணும். அப்ப இந்த அடிப்படையை நீங்க விளைவிட்டீங்கன்னா ஹதீஸ்கள்ல சஹீஹ் லைஃப்னு சொல்லி பிரிச்சது ஹதீஸ்களுடைய இமாம்கள் சொந்த அபிப்பிராயத்தில் இல்ல. அல்லாஹ் ஒரு செய்தியை எந்த மாதிரி நம்பணும்னு சொல்றானோ அந்த மாதிரி நம்பணுங்கிறதுக்காக. அதே மாதிரி சந்தேகத்துக்குரிய எந்த செய்தியையும் பின்பற்றக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்களில் சொல்றான். வலா தஃபு மா லைஸ லக பிஹி இல்முன், உனக்கு திட்டவட்டமான அறிவு இல்லாவிட்டால் அதை பின்பற்றாதே அல்லாஹ் குர்ஆன்ல கட்டளையிடுறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொன்னா சொன்னாங்க 100% தெரியணும், அவரை பின்பற்றணும். சொல்லியிருப்பாங்களா சொல்லியிருக்க மாட்டாங்களா பின்பற்றக்கூடாது. இந்த சந்தேகம் எப்ப வரும், சொல்லக்கூடிய ஆள் சரியில்லாத இந்த சந்தேகம் வந்துடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா சொல்லலையாங்கிற சந்தேகம் எப்ப வரும், அது அறிவிக்கிற ஆள் சரியில்லைன்னா இவன்ல ஒன்று சொல்றான், ரசூலுல்லாஹ் சொல்லாம வச்சுக்கிட்டு சொல்லலாமே, ரசூலுல்லாஹ் சொன்னதையும் சொல்லலாமே, சந்தேகம் வந்துருச்சு. அப்ப ஒரு செய்தியில சந்தேகம் வந்துடும் சொன்னா அதையும் தூக்கி போட்டுருணும். சந்தேகமான செய்திகளை பின்பற்றக்கூடாது. இது கூட ஒரு எவிடன்ஸ் குர்ஆன்ல இருக்கு, சம்பவமே இருக்குது. ஆயிஷா நாயகி அவர்களுக்கு அவங்களே ஒரு சஹாபியை இணைச்சு ஒரு அவதூறு கிளப்பினாங்க, எல்லாருக்கும் தெரியும். ஆயிஷா நாயகி மீது பழி சுமத்தின வரலாறு எல்லா முஸ்லீம்கள் அறிந்திருக்கிற ஒரு விரிவான வரலாறு. அது சும்மா சாதாரண நாலேஜில் உள்ளவங்களுக்கு எல்லாம் கூட தெரியும். இந்த ஆயிஷா நாயகி மீது பழி சுமத்தின உடனே என்ன செஞ்சாங்க, மக்கள் மத்தியில் அது பரவிடுச்சு. இந்த வதந்திகளை எல்லாம் முனாஃபிக்குகள் பரப்புறாங்க, முனாஃபிக்குகள் தான் பரப்புனாங்க. இவங்க பரப்புன வதந்திகளை மிஸ்டர் போன்ற பதில் போர்க்களத்தில் பங்கெடுத்துக்கிட்ட சகாபிகள் எல்லாம் கூட நினைஞ்சாங்க, நம்புனாங்க. நம்பி அவங்களும் ஏத்துக்கிட்டாங்க. அலிகள் இல்லாம நம்புனாங்க, அத ரசூலுல்லாஹ்வே நம்புனாங்க. இது இருக்குமோ, ஆயிஷா நாயகி தப்பா நடந்துருவாங்களோ, நடக்காமையா ஒரு பேச்சு வரும் அப்படிங்கிற மாதிரி 50 நாள் ஏறக்குறைய அல்லாஹ்விலிருந்து வகி வர்ற வரைக்கும் அவங்க தூய்மையானவங்க அறிவிக்கிற வரைக்கும் அது தெரியல. அதை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லவ்லா இது சமயத்துமூஹு, இந்த செய்தியை நீங்கள் கேள்விப்பட்ட பொழுது வன்னல் மூமினூன ஒரு மூமினாத்து பி அன்ஃபுஸிஹிம் கைரா, மூமின்கள் மூமினான ஆண்களும் பெண்களும் நல்லெண்ணம் வைத்திருக்க கூடாதா, வகாலு ஹாதா இஃகும் முபீன், இது பகிரங்கமான அவதூறு என்று சொல்லியிருக்க கூடாதா. நல்லா கவனிங்க, சொன்னவன் யார் அடிப்படை முனாஃபிக்கு சொல்றான், முனாஃபிக்கு கேரக்டர் சரியில்லாதவன் சொல்றான். இதை வச்சு இது அவதூறு நீங்க சொல்லியிருக்க கூடாதா, யார் மூலமா இந்த செய்தி பரவுதுன்னு நீங்க பார்க்க கூடாதா அப்படி நல்லா கேட்கிறான். அப்ப செய்திகளை பரப்பி விட்டான்னு சொன்னா சொல்ற ஆளு முனாஃபிக்குன்னு தெரிஞ்சா அவன் சொன்னா ஏத்துக்கிற கூடாது. விலங்குகள் அல்ல அத்தனை குர்ஆன்ல கேட்கிறான். ஆயிஷா என் மீது பழி சுமத்தும் பொழுது சொன்னவன் யாரு, முனாஃபிக்கு தான் இதை பரப்புறான். பரப்புனா சஹாபாக்கள் நம்புவாங்க, அது ஒரு விஷயம். இந்த செய்திகளை முதல்ல உருவாக்கி விட்டவன் யாருன்னு கேட்டா
இந்த மாதிரி முனாபிக்கள் சொல்லி இருக்கிறாங்கன்னு புரியும் பொழுது நீங்க அதை அலட்சியப்படுத்திருக்க கூடாதா? இட்டுக்கட்டுன்னு சொல்லியிருக்க கூடாதா? நல்ல எண்ணம் வைத்திருக்க கூடாதா? 4 சாட்சிகளை கொண்டு வந்து நிரூபித்திருக்க கூடாதா? இப்படி எல்லாம் நல்லா கேட்கலாம். இது என்ன விளங்குது? இந்த மாதிரியான சொல்லக்கூடிய ஆள் சரியில்லாட்டி, இட்டுக்கட்டவனா இருந்தா, கேரக்டர் சரியில்லாதவனா இருந்தா அந்த செய்திகளை எல்லாம் தூக்கி எறியும் சொல்லி குர்ஆன் சொல்லித்தான் ஹதீசுகளை நிராகரிக்க. நல்லா விளங்கிக்கிறேன். குர்ஆன் எந்த மாதிரி செய்திகளை ஏற்றுக்கிற சொல்லுதோ அந்த மாதிரி செய்தியை தான் நாங்கள் ஏற்றுக்கிறோம். இன்ன பாவம் வன்னீசுமும், சில எண்ணங்கள் பாவமானது. நம்ம எண்ணிடுறோம் சில எண்ணங்கள் பாவமானது. பல்ஹும் ஃபீ ஷக்கி யல்அபூன், அவர்கள் சந்தேகத்திலேயே உழந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான் மக்கள் சமுதாயத்தை பத்தி. அப்ப சந்தேகமானது ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா சொல்லி இருக்கலையாண்டு சந்தேகம் ஏற்படுத்தக்கூடிய செய்தியா இருந்தா அதை நம்பாதீங்கிறான். ஆக மொத்தத்துல குர்ஆனை எடுத்து பாத்தீங்கன்னா நீதியானவர்கள் சொன்னால் நம்புங்க, குர்ஆன்ல இருக்கு. பாவி சொன்னா நம்பாதீங்க, குர்ஆன்ல இருக்குது. சொல்லக்கூடியவனுக்கு அடுத்தவனுக்கு மத்திய தொடர்பு இருந்தா நம்புங்க, தொடர்பு இல்லாட்டி நம்பாதீங்க, குர்ஆன்ல இருக்குது. பொய் சொன்னவன் சொன்னா நம்பாதீங்க, குர்ஆன்ல இருக்குது. முனாஃபிக் சொன்னா நம்பாதீங்க, குர்ஆன்ல இருக்குது. அப்ப குர்ஆன்ல என்னென்ன அளவுகோல் அடிப்படையில ஒரு செய்தியை ஏற்கனும் நிராகரிக்கணும் அல்லாஹ் சொல்றானோ அதை வச்சுதான் ஹதீசுகளை வகைப்படுத்தினாங்களே தவிர அவங்களுக்கு பிடிச்ச ஹதீஸையா எடுத்துக்கிட்டு பிடிக்காத ஹதீஸையெல்லாம் நிராகரிக்கல. கூட சொல்லி காட்டினார். இவர்கள் வேண்டாத பிடிக்காத ஹதீஸை வை என்பார்கள், பிடிக்கிற ஹதீஸை வை என்பார்கள். இவங்களுக்கு என்ன பிடிக்கிற பொம்பளையை பார்க்கறது எங்களுக்கு பிடிக்கலையா? அழகான பொம்பளையை பார்த்தால் கண்ணுக்கு குளிர்ச்சின்னு ஹதீஸ் இருக்குது. இது உங்களுக்கு தான் பிடிச்சிருக்குங்கிறீங்களாக்க? நான் கேட்கிறேன். இது நாங்க பொய்ங்கிறோம். அப்ப உங்களுக்கு பிடிச்ச ஹதீஸை போக்குதானே அப்படி சொல்ல வர்றீங்களா? அல்லாஹ் முதல்ல குதிரையை படைத்தான், அதுல இருந்து அவன் தன்னையை படைச்சுக்கிட்டான். இது உங்களுக்கு பிடிச்சது சரியா? உங்களுக்கு பிடிக்கலவா? இது இஸ்லாத்தின் அடிப்படைக்கு மாற்றமா இருக்கிறதுனால எங்களுக்கு பிடிக்கல. இது என்ன எங்களுக்கு பிடிக்குது உங்களுக்கு பிடிக்குதுங்கிறது? இந்த மாதிரி இட்டு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்கிறதுனால நாங்க நிராகரிக்க. நான் கேட்கிறேன், இந்த இட்டு கட்டின ஹதீஸ் நான் ஒரு லிஸ்ட் சொன்னேன். இதுல எங்களுக்கு என்ன லாபம் யோசிங்க. இந்த செய்திகளை மறுக்கிறதுனால என்ன லாபம்? இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னா லாபம். இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னா ஆலிம்களுக்கு அப்படிப்பட்ட அந்தஸ்து இருக்குன்னா லாபம். ஆலிம்களுக்கு மகத்தான தரஜா இருக்கு. சில தரஜாக்கள் உண்டு. ஆலிம் யாருன்னு தனியா பேச வேண்டிய டாபிக் இருந்தா கூட இதே ஆலிம் வச்சுக்கிட்டா கூட அதையெல்லாம் சொல்லி உங்களை ஏமாத்தி நம்ப வச்சா அது லாபம் யாருக்கு? நீங்க அனுபவிக்க நாங்க அனுபவிச்சுட்டு போறோம். கட்டம் பாத்தியா அந்த சோறு பிரியாணி போறதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காதா? பிடிக்குமே. மார்க்கத்துல இல்லாத ஒன்றுக்கு செய்யாதீங்கன்னா வேணாங்கிறோம். இதெல்லாம் பிடிக்கிறது பிடிக்காது. எங்களுக்கெல்லாம் நம்ம தகுதியில் உள்ளவங்களுக்குலாம் பிரியாணி பிடிக்காது, நெய்ச்சோறு பிடிக்காது, புலவு பிடிக்காது. உங்களுக்கு பேரு குஸ்காவா? குஸ்கா பிடிக்க என்ன பிடிக்கிறது பிடிக்காது, பிடிக்கிறது பிடிக்காதுங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாதுங்க. இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தகர்க்கக்கூடியவருக்கு இருந்தால், அந்த செய்தியை சொல்லக்கூடியவர் சரியான ஆளா இல்லை என்று இருந்தால் அப்ப நிராகரிக்குவோம். அவ்வளவுதான். அதனால அல் குர்ஆனுடைய அடிப்படையில தான் ஆதாரப்பூர்வமான ஹதீசுகளை வகைப்படுத்தி இருக்கிறார்களே தவிர எந்த ஹதீஸ்களை இமாமோ சொந்த அபிப்பிராய பிரகாரம் அவருக்கு பிடிச்சத சஹீஹ் என்றும் அவருக்கு பிடிக்காத லைஃப் என்றும் எவரும் நிராகரிக்கல. நியாயமான காரணங்களை வச்சுதான் நிராகரித்து இருக்கிறாங்க. அப்படி நிராகரிக்கலன்னு சொன்னா இஸ்லாம் தூய்மையா இருக்காது. இஸ்லாம் வேற வடிவத்தில் இருக்கும். இஸ்லாத்துக்கு எவனும் வரமாட்டான். அந்த ஹதீசுகளை வச்சுக்கிட்டு அந்த இஸ்லாத்துக்கு நீங்க கூப்பிட்டீங்கன்னா இந்த பொய்யான இஸ்லாத்தின் பக்கம் எவனும் வரமாட்டான். அதற்காகத்தான் வடிகட்டினாங்களே தவிர வேற எந்த காரணமும் கிடையாது. இந்த சஹீஹ் லைஃப்ங்கிறத கூட 14 நூற்றாண்டுக்கு பிறகு நாங்களா கழிச்சு கேட்கிறோம். நாங்களும் கழிக்கல. நீங்க பிடிக்கிறது பிடிக்காத அடிப்படையில் முடிவு செய்யறாங்கிறீங்களே, இது அந்த ஹதீஸ்களை மேதைகள் மீது நீங்க சுமத்துறீங்க. எங்கேயுமே சுமத்துல நாங்களா இது சஹீஹ் நாங்க லைஃப்ல தீர்மானிக்கிறோம். ஏற்கனவே இந்த நாள் இந்த கேரக்டர் வந்து அவங்க எழுதி வச்சதை வச்சுதான் நாங்க நிராகரிக்கிறோமே தவிர நாங்க சொந்தமா நிராகரிக்கலையே. இதை விளையிட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த இடத்துல இன்னொரு கொஸ்டினையும் கலப்புவாங்க. என்னன்னு கேட்டா, ஹதீஸ் கலையில உள்ள ஆட்களை பத்தி பேசும்போது இல்லாத ஒரு ஆளு தெரிஞ்சுக்கிட்டே கேட்கறது வேணுண்டு குர்ஆன் பக்கம் மக்கள் போகக்கூடாதுக்காக வேண்டி வேணுண்டு சில ஆட்கள் கேட்கறது ஆளுங்க கேட்பாங்க. என்ன கேட்கறாங்க தெரியுமா? இல்லாத ஒரு ஆளை பத்தி போய் பித்தலாட்டக்காரன் புறம் பேசலாம். இது ஹதீஸ சரி பண்றதில் புறம் பேசிட்டு இருக்காங்க. மொழியில் பேசுறாங்க. அப்படிதான் பேசுறோம். இந்த அறிவிப்பாளர் பொய்யர், இந்த அறிவிப்பாளர் இட்டு கட்டக்கூடியவர், இந்த அறிவிப்பாளருக்கு அந்த அறிவிப்பாளருக்கு சம்பந்தம் இல்ல, இந்த அறிவிப்பாளர் மெண்டலா போயிட்டாரு, இப்படி எல்லாம் பல கேரக்டர் இருக்கு. இப்படி நம்ம விமர்சிக்கிறோம். விமர்சிச்சா ஒண்ணு என்ன பண்றது? பாத்தீங்களா
அறிவிப்பாளர்கள் எல்லாம் மெண்டலுங்கிறாங்க, அறிவிப்பாளர்கள் எல்லாம் லூசுங்கிறாங்க, அறிவிப்பாளர்கள் எல்லாம் பாதி எழுதுறாங்க. அவன் பாதியில விட்டான் செஞ்சாங்க. இந்த மாதிரி செய்தியை கட்டணும் நல்லவனா? இந்த செய்தியை அழகான பொம்பளை எல்லாம் பார்த்துட்டு சொன்னா நல்லவனா இருப்பான்? பாதிதான் பாதின்னு சொல்றாங்க. புறம் பேசலாமா? அவர்கள் புறாயத்தை எடுத்து போட்டுருவாங்க. எடுத்த பாவலுக்கும் பாவலாம், சிலரை பற்றி புறம் பேசாதீர்கள். நம்ம புறம் பேசக்கூடாதுன்னா, புறம் பேசக்கூடாது என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன விளக்கம் கொடுக்குறாங்களோ அதான் அதுக்கு விளக்கம். புறம் பேசக்கூடாதுன்னா அபூஜைகளை பத்தி என் மேடையில பேசுறீங்க, அபூஜை மட்டும் ஹயாத்தோட இருக்கிறான். இப்ப மேடையில சைத்தானை பத்தி பேசுறீங்க, சைத்தானத்தை இருப்பான்னு சொல்லிடுவாங்க. அபூஜைகளை பத்தி தான் பேசுறீங்க, பிறவனை பத்தி எதுவும் பேசுறீங்க, கர்பலான்னு பேசும் போது எதிரை பத்தி ஏன் பேசுறீங்க? இது புறம் சொல்லக்கூடிய ஆளுகள் பேசாம இருக்கணும். அபூஜைகள் அவர்கள் சொன்னார்கள் சொல்லுங்க. அவர் போட்டு அவரை பத்தி வீணுக்கு எதிராக இருந்தான்னு பேசினேன்னு சொல்றீங்களே, அதேதான் இங்க வீணுக்கு எதிராக இருந்தனால பேசுறீங்க. அப்ப ஹதீஸின் இட்டுக்கறனால பேசதான் செய்வோம். அப்ப தீனுக்கு எதிராக இருப்பவர்களை பற்றி பேசுவதில் தவறு இல்லை. புறம் பேசுவதற்கு சில புறத்திற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. என்ன புறம்? எந்த புறத்தினால் நன்மை ஏற்படுமோ, எந்த புறம் பேசுறதுனால யாரிடத்தில் பேசுறோமோ அவருக்கோ, யாரு பேசுறோமோ அவருக்கோ நன்மை ஏற்படும் இருந்தால் அந்த மாதிரியான புறத்தை பேசலாம். இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி நல்லா வழங்குது. ஒரு ஆள் என்கிட்ட வர்றார், ஒரு 50 வயசுக்காரர் வர்றார். நம்பி இந்த மாதிரி ஒரு பொண்ணு வச்சிருக்கிற, அது கல்யாணம் பண்ணு இந்த சம்சுல்காரர் கேட்கிறாரு. பேச்சுக்கு வீட்டுல போய் சண்டை வந்து போகுது. பேச்சுக்கு சம்சுல்கார பொண்ணு கேட்கிறாரு, அவர் நல்லவரா, அவருக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாமான்னு கேட்கிறாரு. இவரு 1ஆம் நம்பர் பிராடுன்னு எனக்கு தெரியுது. ஒரு பேச்சுக்கு எப்ப நான் என்ன செய்வேன்? அந்த ஆளு பிராடுன்னு சொல்லணும். புறம் பேசக்கூடாது, என்ன செய்யக்கூடாது? அவர் 1ஆம் நம்பர் பிராடுன்னு தெரிஞ்சிருக்கும் போது தன்னுடைய மகளை கட்டி கொடுக்கறது என்கிட்ட கேட்கலாம். அவரால் மகளை கட்டி கொடுக்கறதுக்காக கேட்கலாம். அந்த இடத்துல புறம் பேசக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு சூப்பரான ஆளுங்க அப்படின்னா இந்த மகளை கட்டி கொடுத்துக்கிட்டு அந்த வாட்டுக்கு அக்கிரமம் பண்ணாருன்னா என்ன பண்றது? அடிச்சு சித்திரவதுன்னா என்ன பண்றது? ஒரு மாப்பிள்ள குடியாரனா இருக்கான், பொண்ணை பெற்றவங்க அவனை பத்தி அபிப்பிராயம் கேட்கறான், குடிகாரம்னா சொல்லணும். அவன் இல்லாத போது சொல்லணும். இது புறம்தான். இந்த பொறுத்து மார்க்கத்தில் தடை கிடையாது. ஏன்? யாரு கேட்கிறானோ அவனுடைய நலன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். நீங்க குடிகாரன்னு சொல்லாட்டி அவன் மகளை கொடுப்பான். அது மாதிரி ஒரு கணக்கு பிள்ளை தானே. இந்த பையன் வேலை கேட்கிறாரு, இப்ராஹிம் பையன் வேலை கேட்கிறாரு, அவரை கணக்கு பிள்ளையா சேர்த்துக்கலாமா, கேட்கிறா உட்காரலாமான்னு கேட்கிறாரு. இந்த ஆளு 7 பேருக்கு நாமம் போட்டோன்னு எனக்கு தெரியுது. நான் என்ன செய்யணும்? சூப்பர் கொண்டு வருங்க அப்படி சொல்லலாமா? என்ன அப்ப நான் என்ன செய்யணும்? அந்த இடத்துல சொல்லணுமா இல்லையாங்க? இந்த ஆளு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 7 கடையில் நம்ம பெண் வந்திருக்காரு. இந்த வரையில ஒரு பண்ணுவாரா இல்லையா தெரியாது. மேற்பார் கேரக்டர் நான் அறிஞ்ச வரைக்கும் தான். இப்ப தெரிஞ்சதா இல்லையா நீங்க நல்லா விசாரிச்சுக்கிறீங்க. இது சொல்ற கடமை, இது பணம் கிடையாது. கேட்டு வந்தவனுக்கு நன்மை இருக்கு. சும்மா ஒரு சம்பந்தம் இல்லாம போய்கிட்டே இருப்பான். நீ முப்பதா திருமணக்கு இது எனக்கு உனக்கு இதை சொல்றதால உனக்கு என்ன? இதுதான் கூட மார்க்கத்துல இதுக்கு ஆதாரம் சொல்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மணி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இதை 2 பேரும் பொண்ணு பேசிக்கிட்டு பொண்ணு கேட்கிறாங்க. ஒரு ஆளு மாவியாங்கிற ஒருத்தர் கேட்கிறாரு, இன்னொருத்தர் அபூ ஜஹம்ங்கிற ஒரு ஆள் கேட்கிறாரு. நான் 2 பேர்ல யாரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. ஒரு பெண்மணி 2 பேரும் என்ன பெண் கேட்கிறாங்க, என்ன கல்யாணம் பண்றேன்னு சொல்றாங்க. அபூ ஜஹம் நான் கட்டிக்கிறவா, முஆவியாவை கட்டிக்கிறவான்னு கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியுமா 2 பேருக்கு உள்ள குறையை மட்டும் சொல்றாங்க, நிறைய சொல்லவே இல்லை. 2 பேருக்கு உள்ள குறையை சொல்றாங்க. இந்த ஆள் இருக்காரு அபூ ஜஹம் முரட்டாளோ மாவியாவா? ஆமா, அபூ ஜஹம் இருக்காரு பயங்கரமான முரட்ட. கையில கம்ப எடுத்தாருமே கீழே வைக்க மாட்டார். அவர் கேரக்டர் அது. முஆவியா இருக்காரு சாலூக்கும் நான் மாறல. அந்த ஆளுக்கு அவர் சோத்துக்கு லாட்சி அடிக்கிறார். இந்த ஆளை கட்டினா சோத்துக்கு லாட்சி அடிப்ப, அந்த ஆளை கட்டினா அடி வாங்கி சாவுவ. நீ முடிவு பண்ணிக்க. இது யார் சொன்னது? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இது தரமா? 2 பேரும் தாட்ல இல்ல. அந்த இடத்துல யாரும் இல்ல, முஆவியாவும் இல்ல, அபூ ஜஹலும் இல்ல. அப்ப முஆவியாவை பத்தி கருத்து கேட்கணும் செய்றாங்க. இந்த பெண்ணு சும்மா பேசுக்காக வேண்டிய தீபத்தை கேட்டு வரல, தன் வாழ்க்கையோடு சம்பந்தப்படுத்துறதுக்காக வேண்டி கேட்டு வருது. அப்ப அதோடு தொடர்பு உள்ளவர்கள் கேட்டாங்கன்னு சொன்னா அப்ப அவர்களை பற்றி பேசுவது என்ன இல்ல, தவறு கிடையாது. இந்த ஹதீஸும் விளங்குது. அந்த அடிப்படையில தான் இது இந்த மாதிரி சில புறங்கள் நினைக்கப்படுது, அனுமதிக்கப்படுது. அதே மாதிரி
தீனுக்கு எதிராக உள்ளவர்கள், மார்க்கத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடியவர்கள், கெட்ட வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறவர்கள், அந்த மாதிரியான ஆட்களை பத்தி எல்லாம் ரசூலுல்லாஹி புறம் பேசியிருக்கிறாங்க. நல்லா விளக்கணும். ஒரு ஆள் வந்து பர்மிஷன் கேட்கிறாரு, உள்ள வரலாறு வீணா போன சொல்லு அப்படிங்கிறாங்க. வீணா போனவனே யாரு பேட்டரி முன்னாடி உள்ளவன் இருந்தாலும் இங்க சகாபாக்களுக்கு தலைவர் தான் சொல்றாங்க, வீணா போனவனாச்சவன் வர சொல்லு அப்படிங்கிறாங்க. அப்ப இது புறந்தான இது வீணா போனவனை பத்தி பேசலான்னு விளங்குது. இதுக்காக வேண்டி இந்த மக்களுக்கு எச்சரிக்கை மேற்படியா வர்றான், வீணா போனவன் நீங்க வாட்டுக்கு பேசுற மாதிரி அவனுக்கு பேசிக்கிறாதீங்க அப்படின்னு மக்களுக்கு எச்சரிக்கிறதுக்காக வேண்டி வர்ற ஒரு மாதிரி அரசு இவங்க நடத்தணுமா இல்லையா? அதுக்காக வேண்டி நமக்குள்ள பேசுற அவசியங்கள்லாம் இருக்கு, அதை பேசிடக்கூடாதுக்காக வேண்டி வீணா போனவங்க வரச்சுன்னா சகாபாக்கள் சுதாரிச்சுக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு நன்மைக்காக வேண்டி புறம் பேசுவது தவறு கிடையாது. அந்த அடிப்படையில தான் அபூஜஹலை பேசுறோம், துரோகம், இன்னும் எத்தனையோ இஸ்லாத்தினுடைய எதிரிகள் நம்புறதை பத்தி பேசுறோம், உத்பா பேசுறோம், ஷைபா பேசுறோம், இன்னும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இஸ்லாத்துக்கு எதிர்காலங்களை பத்தி பேசுறோம். இந்த ஸ்பாட்ல இல்லாத சல்மான் ருஷ்டியை பத்தி பேசுறோம், இந்த ஸ்பாட்ல இல்லாத தஸ்லீமான சிலனை பத்தி செய்யறோம் பேசுறோம். இதெல்லாம் புறம்தான். சொந்த பகைக்கு பேசல, டேஸ்டுக்கு பேசல, தீனுடைய பற்றுக்கு பேசுறோம், மார்க்கத்தை நிலைநாட்டுக்கு பேசுறோம், மார்க்கத்தை உள்ளப்படுத்துறதுக்கு பேசுறோம். அதுக்கு பேசுற புறம் தவறு இல்ல, அதுக்கு அனுமதி இருக்கிறதுனாலதான் அறிவிப்பாளர்களை பற்றிய புறங்களை என்ன செய்ய வேண்டியிருக்கு, பேச வேண்டியிருக்கு. இதை நம்ம விளைவிக்கணும். இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் வரும், ஒரு கேள்வியா கூட எழுதி தந்திருக்கிறாங்க பேசிட்டு இருக்கும்போது. அதாவது ஹதீஸ்ல பலவீனமானவங்க ஒண்ணு இருக்கும் பொழுது அதை எழுதி கிதாபில் எழுதி வைக்கணும். எழுதி வச்சதுனால தானே சொல்ல வேண்டி வருது அப்படின்னு ஒரு கேள்வி கூட்டா. லைஃபான அழிச்சுக்கிறீங்க, லைஃபான அழிச்சு எதுக்கு திருமதி கிதாபில் எழுதுறாரு, நசையில எதுக்கு எழுதுறாரு, எழுதுனதுனாலதான் எடுத்து சொல்ல வேண்டி வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை இன்னைக்கு எழுப்பிட்டு இருக்காங்க. ஒரு பொய்யான செய்தி மக்கள்கிட்ட பரவி இருக்கும் பொழுது அந்த பொய்யை சொல்லித்தானே விமர்சிக்கணும். எத்தனையோ போய் மூணு பேர்ல எத்தனை பொய் இருக்குது, மூணு மார்க்க வணக்கம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதை தவறுன்னு நான் விமர்சிக்கிறதா நான் என்ன செய்யணும், மூணு அடியை எடுத்து சொல்லி என்ன செய்யறாங்க, அந்த கப்பாவுல கத்தாயான்னு படிக்கிறாங்க, ரசூலுல்லாஹை பார்த்து பாவம் மன்னிப்பு கேட்கிறாங்க. இது தவறுன்னு நான் சொல்றேன், தவறுன்னு சொல்வதற்காக சொல்லித்தான் ஆகணும், சொல்லாட்டி தவறு விமர்சிக்கிறாங்க இல்லைங்க. அதுக்குத்தான் பொய்யான ஹதீஸ்களை போட்டுப்பட்டு இது பொய், இது பலவீனம், இது மாதிரி அங்கிருந்து பெருகுல பேசுற கேட்டா நம்பிடாது அப்படிங்கிறதுக்குத்தான் பலவீனமான ஹதீசுகளை நூல்கள்ல இடம்பெற செஞ்சாங்களே தவிர அதை நம்பி அமல் செய்வதற்காக இல்லை. இப்ப என்ன செய்யறாங்க தெரியுமா, பலவீனமான ஹதீசுகளை பொறுத்த வரைக்கும் சரியில்லை, விற்க வேண்டியதான், வாஸ்தவம் தான். அந்த நிலைக்கு வந்துட்டாங்க. எப்படி வரதட்சணையில ஒரு நிலைப்பாட்டுக்கு பிறகு வந்துட்டாங்களோ அந்த மாதிரி பலவீனமான ஹதீசுகளை விற்க வேண்டியதான். ஆனாலும் சிறப்புகளுக்காக சொல்லிக்கலாம், சிறப்புக்காக. அதாவது லொகர் மார்க்கத்தில் உள்ளது, புதுசா ஒரு வணக்கத்தை உண்டாக்க கூடாது. லொகர் தொழுகைங்கிறது புது வணக்கமா, மார்க்கத்தில் உள்ள வணக்கமா? உள்ள வணக்கம். இந்த லொகர் தொழுகையுடைய சிறப்பை சொல்றதுக்காக வேண்டி, ஆர்வமுற்றதுக்காக வேண்டி கொஞ்சம் கூட குறைய சொல்றது. யாராவது லொகர் தொழுகை தொழுவார் அவருக்கு இந்த மாதிரி சொர்க்கத்துல துருவத்துல இத்தனாவது மாடியில இடம் கிடைக்கும், இஸ்மாயில் தொழுவது, அசரமுசா தொழுவது, என்ன சும்மா கதையெல்லாம் இப்படி எல்லாம் கொஞ்சம் கூட குறை விட்டா அந்த தொழுகையில மக்களுக்கு பக்தி ஏற்படும், அதுக்காக வேண்டி வேண்டாம் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய. ஏன்னு கேட்டா இதை சொல்வதனால புதிதாக ஒரு அமல் உருவாக போறதில்லை. ஒவ்வொரு தொழுகையுடைய சிறப்பத்தான் சொல்றமே தவிர புதுசா ஒரு வணக்கம் எல்லாம் உண்டாக போதா? வணக்கம் உண்டாகாது, இருக்கிற வணக்கம் தான். அந்த வணக்கத்தை ஆர்வம் ஊற்றுவதற்காகத்தான் இந்த சிறப்புகளை சொல்றோம், அது தவறு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வாதத்தை நீங்க எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. அதாவது ரமலான் மாசம் நோன்பு, இந்த நோன்பு உள்ளது மார்க்கத்துல, அதுக்கு சில சிறப்புகள் மார்க்கத்துல உண்டு. அது பத்தல நினைச்சுக்கிட்டு நம்ம கொஞ்சம் கூட குறைய சொன்னா மக்கள் இன்னும் கொஞ்சம் ஆர்வமா வருவாங்க அப்படின்னு சொல்லலாங்கிறாங்க. இது உண்ணானந்த வடிகட்டின முட்டாள்தனம். நீங்கள போனா அத்துமீறல் தீவிரம்னு சொல்லலாம். இதை ஏன் அல்லாஹ் எந்த அளவுக்கு அதுக்கு சிறப்பு உண்டோ அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன சிறப்பு இருக்கின்றாங்களோ அதான் அதுக்கு சிறப்பு. அது இல்லாத சிறப்பை நீ எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதுக்கு என்ன சிறப்பு இருக்கு நீ எப்படி சொந்தமா சொல்ல முடியும்? அல்லாஹ் சொல்ல நிரூபிச்சுட்டு அல்லாஹ் சொன்னான்னு சொல்லு, அல்லாஹ்வுடைய ரசூலை நிரூபிச்சுட்டு சொல்லு. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லாத ஒண்ண இப்படி சிறப்புலாம் இருக்குன்னு இட்டு கட்டி சொன்னா மறுமை நாள் அந்த சிறப்போட கிடைக்காது சொன்னா உன் தட்டையை பிடிச்சிட்டு யாருலா இவன் என் மீது பொய் சொல்லி இந்த மாதிரி ஆர்வம் ஊட்டுனான்னு சொன்னா நீ கொடுப்பியா? மறுமை நாள்ல உனக்கு அந்த சிறப்பு கொடுக்க இயலுமா? அப்ப இன்னொன்னு கவனிக்கணும், எவ்வளவு சிறப்பு இருக்குதோ அதை ரசூலா சொல்லல, போதுமான அளவுக்கு சொல்லல. நாங்க தான் சிறப்புகளை கொஞ்சம் கூட குறை உண்டாக்க வேண்டியிருக்குன்னு அது வந்து
ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு சிறப்பித்து சொல்லணுமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்லிட்டாங்க, எந்த அளவுக்கு எச்சரிக்கை சொல்லணுமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்லிட்டாங்கல்ல, அதே மாதிரி அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிட்டாங்கல்ல. அப்படி இருக்கும்போது எதுக்காக சிறப்புங்கிற பேர்ல எடுத்துக்கிட்டோமே? சிறப்புங்கிற பேர்ல கூட அல்லாஹ்வுடைய ரசூல் பேரை பயன்படுத்தி பொய்யான செய்திகளை அறிவிக்க கூடாது தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கதப அலைஹி முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ்வா மக்அதஹு மினன் நார். யார் ஒருத்தன் என் பெயர்ல வேண்டும் என்று இட்டுக்கட்டி சொல்கிறானோ அவனுடைய தங்கும் மீது நரகம் அப்படின்னாங்க. கபாபில் மரி கதிபன் ஐயோ ஹத்தீஸ பிகுல்லி மா சமிய, கேட்டதை எல்லாம் சொல்வதற்கு அது ஒருத்தன் பொய்யன் என்பதற்கு அடையாளம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாமா யுரீபுக இலாமா லா யுரீபுக, உனக்கு சந்தேகம் தரக்கூடியதை விட்டுட்டு சந்தேகம் தராதுக்கு போ. அப்ப சிறப்புக்குரிய ஹதீஸ்ல சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்? அறிவிப்பாளர் சரியில்லைங்கிற காரணத்தினால இதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையான்னு சந்தேகம் வருது. சந்தேகம் விட்டு சிறப்புக்குரிய ஹதீஸ்களை தவிர ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? சந்தேகத்துக்குரிய ஒட்டுமொத்தமா உருண்டா விட்டுற வேண்டியதான். சந்தேகம் இல்லாததான் எடுத்துக்கிறேன், அதான் எடுத்துக்கிறேன். பலாயிலுக்கும் சொல்ல முடியாது, சட்டத்திற்கு உண்டாகிறது சொல்ல முடியாது, எந்த வகையிலும் சொல்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. அப்ப இந்த மாதிரியான காரணங்களை எல்லாம் காட்டிக்கொண்டு பொய்யான ஹதீசுகளை இட்டு கட்டுறாங்க. அந்த மாதிரி உண்டானதான் இந்த தப்லீக்ல உள்ள கருத்து அப்படி உள்ளது. தப்லீக்ல உண்டாக்கி கொடுக்குறாங்க, ஒரு எட்டு குத்துனருங்க, 2 எட்டு குத்துனருங்க, 3 எட்டு குத்துனருங்க, ஒரு சுபஹான் அல்லாஹ் குத்துனருங்க, 2 சுபஹான் அல்லாஹ் குத்துனருங்க இருந்தா ஓகே. ஹதீஸ்ல இல்லாதெல்லாம் இட்டு கட்டி சொல்றாங்களே, ஆர்வம் முடிச்சு செய்யறது பொய்யான வாக்குறுதியை கொடுத்து செய்யணுமா? நான் கேட்கிறேன். அல்லாஹ் பொய்யை விரும்புவானா? அல்லாஹ் எந்த காலத்துல பொய்யை ஆதரிப்பானா? அவன் உண்மையே விரும்பக்கூடியவன். பொய்களை ஒரு காலத்துல அவன் விரும்ப மாட்டான். பொய் சொல்றதுக்கு ஒரு 3 கட்டத்தில் அல்லாஹ் அனுபவிச்சிருக்கான் தன்னுடைய ரசூல் மூலமா. அந்த 3 சந்தர்ப்பத்தை தவிர வேற எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் பொய் சொல்ல முடியாது. அந்த 3ல இது வரல. எது வரல? நீங்க மார்க்கத்தை நிலைநாட்டுறதுக்காக பொய் சொல்றது உங்களுக்கு வரல. மார்க்கத்தை நிலைநாட்டுறதுக்காக ரசூல் பேர்ல இட்டுக்கட்டி பொய் சொல்றது செய்யல வரல. உங்க உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு பொய் சொல்லிக்கிறீங்க, தப்பு இல்ல. 2 நண்பர்களுக்கு மத்தியில இணக்கம் ஏற்படுறதுக்கு பொய் சொல்லுங்க, தப்பு இல்ல, ஹதீஸ்ல இருக்குது. கணவன் மனைவிக்கு மத்தியில ஒருத்தர் கூட குறைய பொய் சொல்லிக்கிறலாம். உன்னை மாதிரி உலகத்துல யாரும் கிடையாதுன்னு சும்மா சொல்லிக்கிறலாம். யாரும் இருக்க மாட்டாங்களா? கொண்டாட்டியை பார்த்து கொடுத்து சொல்லுவான், உன்னை மாதிரி அழகி உலகத்துல யாரும் இருக்காங்க, தங்கரையா கூட இருக்கலாம். அவன் குதிரை வைக்கணுங்கிறதுக்கு அவனுக்கு செய்யறது அது மாதிரி ஒரு பொய். வாக்களிக்கிற போயெல்லாம் சொல்லிடக்கூடாது, டீ வாங்கி தரேன், பிரிட்ஜ் வாங்கி தரேன் பொய் சொல்லிட்டு அந்த மாதிரி பொய் இல்ல. அவங்களை கூல் பண்றதுக்குள்ள பொய். உன் குணம் யாருக்காச்சும் வருமா அப்படிங்கிறது அப்படியே புடிச்சு போயிடுவா இல்லையா? இந்த பொய்களுக்கு மார்க்கத்தை அனுமதி இருக்கு. புருஷன் முண்டாட்டி வைக்கலாம், முண்டாட்டி புருஷன் தப்பு கூட சொல்லிக்கிறோம். அது காதல் வர்ணனையில ஓடி போயிடும். அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. இதை தவிர ரசூலுல்லாஹ் பேர்ல இட்டுக்கட்டி நீ மார்க்கத்தை நிலைநாட்டலாம், மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அப்ப இந்த மாதிரியான காரணங்களினால் தான் ஹதீசுகளை என்ன செய்ய வேண்டியிருந்துச்சு? வரையறுக்க வேண்டியிருந்தே தவிர மற்றபடி ஹதீசுகள்ல சந்தேகம் உண்டு, ரசூலுல்லாஹ் சொன்னதை ஏற்றுக்கிற கூடாதுங்கிறதுக்காக கிடையாது. வேண்டிய ஹதீஸ் வேண்டாத ஹதீஸுங்கிற அடிப்படையிலும் கிடையாது. குர்ஆன்ல எந்த அடிப்படையில் உரசி பார்த்து ஒரு செய்தி நம்பணும்னு அல்லாஹ் சொல்றானோ அந்த அடிப்படையில் நம்பணுங்கிறதுக்காக தான் உருவாக்கப்பட்டுச்சு. ஆக அல் குர்ஆன் பார்வையில தான் ஆதாரப்பூர்வமான ஹதீசுகளை அமைச்சு வச்சிருக்கு என்பதை நம்ம வழங்கிட்டோம். இது சம்பந்தமான சந்தேகங்களுக்கு முக்கியத்துவம் இருக்குமா? இது சம்பந்தமான சந்தேகங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கலாம். அதுக்கு பிறகு மற்ற சந்தேகங்கள் இருந்தால் அந்த கேள்விக்கு விளக்கம் சொல்லுவோம். கொஞ்ச நேரத்துக்கு கேள்வி முடிச்சுக்கிறோம்.